உங்களை மீட் பண்ணுங்க. சரி போங்க வா. சரி பாய்ந்தமிழ் சாரல் வழங்கும் விமர்சன அரங்கு 6. பாய்ந்தமிழ் சாரல் வழங்கும் விமர்சன அரங்கு 6 உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒருங்கிணைப்பாளர் பவானி சத்குணத் செல்வம் அவர்களோடும் இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அனைத்து கல்வியாளர்கள், விமர்சகர்கள் ஆகியோரோடும் இந்த சூம் செயலியினூடாக இணைந்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரோடையும், ஆவலர்கள், எழுத்தாளர்கள், புத்தக பதிப்பாளர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொண்டு உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறுவது உங்கள் அன்பன் ராஜ் குலராஜ். இன்று 20ஆம் தேதி கார்த்திகை மாதம் 21. பைந்தமிழ் சாளர் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. அந்த வரிசையில் நூல் ஆய்வுகளையும் நடத்தி வருகின்றது. இந்த நூல் ஆய்வின் அடிப்படையிலே விமர்சன அரங்காக இன்று 6வது அரங்கு இடம்பெறுகிறது. இந்த 6வது அரங்கில் இன்று பல நூல்கள் ஆய்வு செய்யப்பட இருக்கின்றன. அவற்றில் ஆய்வு செய்யப்பட உள்ள நூல்கள், முதலாவது நூலை திரு நவரத்னம் சிவகரன் அவர்கள் ஆய்வு செய்கின்றார். அகஸ்தி குலபதி ஸ்ரீ சக்தி சுமணனின் யோகமும் இயற்கையும் என்ற நூலை அவர் ஆய்வு செய்கின்றார். 2வது நூலை திருமதி சுஜி ரமேஷ் அவர்கள் ஆய்வு செய்கின்றார். அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களுடைய சகோதரர் திரு தயாநிதி தம்பையா அவர்கள் எழுதிய ரணங்கள் என்னும் நூலை ஆய்வு செய்கின்றார். 3வது நூலை திரு தட்சிணாமூர்த்தி புவனேந்திரன் அவர்கள் ஆய்வு செய்கின்றார். புனைப்பெயர் கட்சுரா எழுதிய இயேசுவில் அறையப்பட்ட சிலுவை என்ற நூலை அவர் ஆய்வு செய்கின்றார். இறுதியாக திருமதி கௌரி பரா அவர்கள் ஆய்வு செய்கின்ற நூல் இரவி எழுதிய PKM என்ற புகையிரத நிலையம் என்னும் நூலை ஆய்வு செய்ய இருக்கின்றார். எனவே இந்த நிகழ்வோடு அனைவரையும் காத்திருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த சூம் செயலியினூடாக மட்டுமல்லாமல் ராஜ்குலராஜ் என்கிற முகநூல் ஊடாகவும் நிகழ்வு இப்பொழுது உங்களை வந்தடைகிறது. இந்த 4 நூல்களையும் ஆய்வு செய்கின்ற அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு உங்களுக்காக முதலாவதாக சங்கத்தமிழன் புகழ் பாடு என்கின்ற கவிதையை, இதை யாத்தவர் கவி பாரதி பெரியங்கா ஸ்ரீமோகன் பிரித்தானியாவிலிருந்து அவருடைய கவிதையோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். அகரம் முதலாய்க் கொண்ட மொழியே, அகிலத் தோற்றம் முதலும் நீயே, உகந்தே ஊற்றே உன்னை போலே உலகில் உண்டோ வேறோர் மொழியும், பகிரம் பழக்கம் உனதே அதனால் பாரினில் தருவாய் தவமே கொண்டாய், சிகரம் தொட்டாய் சங்கத்தமிழன் சீராய் அமைத்து செப்பன் செய்தான், எண்ணம் எடுத்தும் கொண்ட தமிழே ஏட்டில் உருவாய் வடித்தார் உன்னை, விண்ணும் வியர்ந்து பார்க்க நீயோ விசும்பும் புகழே லகரம் உனதே, மண்ணில் மாந்தர் மொழிந்தார் இயலாய் மாண்பும் மூன்றாய் மலர்ந்தாய் பெருமை, கண்ணாய் தொல்காப்பியம் மீர்த்து கடகம் வைத்தே தமிழை வளர்த்தான், 8 தொகையும் 10 பாட்டும் எடுத்து இயம்பும் மருத்துவம் அறிவும், கட்டுக்கோப்பாய் அகமும் புறமும் கற்பு மானம் வீரம் காத்தான், திட்டம் போட்டோ கடலின் பசிக்கு தீனாய் சங்கம் 3 ஆனாய், சட்டமென்றே கொண்டோம் என்றும் சங்கத்தமிழன் புகழே வாழி. நன்றி கவி பாரதி பிரியங்கா ஸ்ரீமோகன் அவர்களே. உங்களுடைய கவிதையோடு முதலாவதாக இந்த நிகழ்வுக்கு நான் அழைக்க இருப்பவர் ஒரு கல்வியாளர், யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு பீடாதிபதி. இவர் இந்த நிகழ்வில் முதலாவதாக அழைக்க இருக்கின்றோம்.
இவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் மெய்யியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் அத்துறையின் பீடாதிபதியாகவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆசிய சங்கத்தினுடைய தலைவராகவும் கடமையாற்றி வருபவர். பல பட்டங்களை பெற்றவர் திரு நவரத்தினம் சிவகரன் அவர்கள். யாழ் பல்கலைக்கழகத்தின் இளமானை பட்டம் பெற்று பின்னர் முதுமாமணி பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் முது தத்துவமானி பட்டத்தை யாழ் பல்கலைக்கழகத்திலும் தனது சட்டமானி பட்டத்தை இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலும் பெற்றுக் கொண்டவர். திரு சிவகரன் அவர்கள் அரசியல் தத்துவங்களிலும் ஒழுக்கம் சார்ந்த தத்துவங்களிலும் மிகவும் ஆழமான ஈடுபாடை கொண்டவர். இது விடயமாகவும் இது சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் சர்வதேச அரங்குகளில் தனது கட்டுரைகளை சமர்ப்பித்து வருகின்றார். சமூகம் சார்ந்த பார்வையாக சமூகம் சார்ந்த மாற்றங்களை மிகவும் ஆழமாக நேசிக்கின்ற ஒருவராக இருந்து வருகின்றார். சமூக மாற்றத்துக்கான ஒரு மார்க்கமாக இணைய வழியின் ஊடாக இளைஞர்களின் உண்மைகளை அர்த்தமுள்ள வாழ்க்கை என்னும் தலைப்பின் ஊடாக தொடர் கருத்தரங்குகளை சர்வதேச அரங்கிலே பல்கலைக்கழகத்தின் யாழ் பல்கலைக்கழகத்தின் மெய்யியல் துறையின் ஊடாக அங்கீகாரம் பெற்ற நிகழ்வுகளாக நடத்தி வருகின்றார். அப்படிப்பட்ட பல திறமைகளை கொண்ட திரு நவரத்தினம் சிவகரன் அவர்களை அகஸ்தி குணபதி ஸ்ரீ சுமணனின் யோகமும் இயற்கையும் என்னும் நூலை ஆய்வு செய்ய இந்த அரங்குக்கு அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் நவரத்தினம் சிவகரன் அவர்களே. வணக்கம். அன்புவாள் ஐரோப்பிய உலக நாடுகளில் வசித்து வருகின்ற நான் கதைக்கிறேன் வசித்து வருகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் உங்களை புதிய அறிமுகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடன் நான் சில கருத்துக்களை, குறிப்பாக எனக்கு விருப்பத்துக்குரிய ஆனா இதுவரை நான் இன்னுமே அவரை நேரடியாக கண்டுகொள்ளாது தொலைபேசியினூடாகவே நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளுகின்ற ஒரு முகப்புத்தகத்தினூடாக நான் மிகவும் அறிந்து கொண்ட ஒரு ஆளுமை உள்ள ஒரு அறிஞனை, ஒரு சமூக இயற்கையை நேசிக்கின்ற ஒருவருடைய நூலை பற்றித்தான் நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். உண்மையில் அவர் வேறு யாரும் அல்ல. அந்த வகையில் உண்மையில் இவ்வாறான ஒரு நிகழ்வினை ஒழுங்குபடுத்திய இந்த பைந்தமிழ் சாரல் என்ற இந்த இணையவழியினூடாக இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாக குழுவினர், குறிப்பாக பவானி மேடம் மற்றும் குலராஜ் அவர்களுக்கு என்னுடைய மெய்யியல் துறையின் சார்பாக நன்றிகளை கூறுகின்றேன். ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருந்தீர்கள். அந்த வகையில் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்துக்குள் என்னுடைய இந்த நூலினை மதிப்பீடு செய்வதென்பது சற்று கடினமான ஒரு விடயமாக இருக்கலாம். குறிப்பாக இந்த நூல் 350 பக்கத்துக்கு மேலே உள்ள ஒரு நூல். குறிப்பாக 150 கட்டுரைகளை, குறிப்பாக சிறிய கட்டுரைகளை ஒவ்வொரு பக்கத்திலே அல்லது முக்காவாசி பக்கமாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய சிந்தனைகளை சுமணசிறி அவர்கள் தன்னுடைய இந்த நூலினூடாக வெளிப்படுத்தியிருந்த, குறிப்பாக யோகமும் இயற்கையும் என்ற தலைப்பிலே தனக்குரிய பொருத்தமான தன்னுடைய இயல்பான குண இயல்புகளை முதன்மைப்படுத்தி கொண்டு சமூகத்தில் தான் எதை எதிர்பார்க்கின்றது, சமூகத்திலே குறிப்பாக இந்த சமூகம் எவ்வாறு ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கிறது, ஆனால் எவ்வாறு போக வேண்டும் என்பதை தெளிவாக சமூகத்திலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட குறைபாடுகளை, பல்வேறுபட்ட முரண்பாடுகளை எல்லாம் தத்துரூபமாக, குறிப்பாக நகைச்சுவையாகவும் ஒரு நையாண்டித்தனத்துடனும் இதை வெளிப்படுத்துகின்ற போக்கினை நாங்கள் இவருடைய இந்த இயற்கையும் யோகமும் என்ற நூலினூடாக, குறிப்பாக இந்த நூலானது 149 சிறிய கட்டுரைகளை தாங்கி வந்தாலும் அவ்வளவு கட்டுரைகளுமே ஒரு காத்திரமான கனதியான ஒரு கருத்துக்களை சமூகத்துக்கு முதன்மைப்படுத்தி வருகின்றது என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. தன்னை பற்றி உண்மையிலே இந்த நூலுக்குரிய ஆசிரியரை வழங்கியவர்கள் பலர். குறிப்பாக நான் நினைக்கின்றேன் ஒரு 30க்கு மேற்பட்டவர்கள் அவருடைய அன்பர்கள், அவருடைய ஆசிரியர்கள், அவருடைய இந்த இயற்கையை நேசிக்கின்றவர்கள், அவருக்கு சர்வதேச ரீதியாக உள்ள உறவுகளை பற்றிய விடயங்கள் அனைவருமே இதிலே தங்களுடைய ஆசிரியர்களை வழங்கி இருந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நூலிலே.
குறிப்பாக இந்த நூல் அச்சிடப்பட்டதும் எனக்கு சொல்லி இருந்தார். குறிப்பாக தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய முகப்புத்த நூலிலே எழுதியவற்றை தான் சுமணசிறி அவர்கள், ஸ்ரீ சக்தி சுமணன் அவர்கள் தன்னுடைய இந்த கட்டுரை இந்த நூலாக வெளிப்படுத்திய போக்கு பலருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அதிலே இந்த நூலினை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்திருக்கவில்லை. ஆனால் அதை வெளியிடும்படி பலர் தன்னை வற்புறுத்தியதாக ஒரு கட்டுரை தன்னை பற்றிய ஒரு அறிமுகத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். யார் சுமணசிறியை பற்றி உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், இப்போது வவுனியா பல்கலைக்கழகத்திலே இந்த தொழில் வழிகாட்டல் அலகினுடைய பணிப்பாளராக கடமையாற்றி கொண்டு வருகின்றார். வவுனியாவில் பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான பீடத்தில், குறிப்பாக சூழலியல் பீடத்திலே தன்னுடைய இளங்கலைமானி பட்டத்தினை பெற்று சூழலுடன் இணைந்து வாழ்க்கை, அது அவருடைய பட்டத்தோடு சேர்ந்த அவருடைய ஆர்வம் அல்ல, அவருடைய இயற்கையாகவே அவருக்குள்ள இயல்பு. அவருடைய தந்தை ஒரு சித்த வைத்தியராக இருந்தவர். அந்த சித்த வைத்திய பரம்பரையில் வந்த ஒருவர். குறிப்பாக சித்தம் அந்த இயற்கையோடு இணைந்ததாக யோகமும் இணைந்து ஒரு அகரீதியான ஒரு புரட்சியூடாக தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய சிந்தனைகளை சமூகத்திலே நான் எதிர்பார்க்கின்ற இந்த சமூகத்திலே சமூகம் எதிர்கொள்ள போகின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வுகளை வழங்க முடியும் என்பதை அவர் 2 விதமாக யோசிக்கிறார். ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அறிவினூடாக யோசிக்க வேண்டும். தன்னுடைய அறிவினூடாக தன்னை முழுமையாக அறிந்து கொண்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்வதுதான் ஒரு சால பொருத்தமாக இருக்கும். அந்த அறிவினை வழங்குவது எங்கு இருக்கிறது என்று சொன்னால், அது இந்த சித்த அல்லது இந்த யோகத்தினூடாகத்தான் அவர் தன்னை அந்த அறிவினை பெற்றுக்கொள்ள, ஒரு முழுமையான அறிவினை ஒருவன் அறியாமையில் இருந்து அவன் அறிவை பெற்றுக்கொள்வது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரஜையாக, நல்ல பிரஜையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் யோகத்தின் மீதான அந்த சித்த அறிவு, குறிப்பாக நாங்கள் எங்களுடைய ரிஷிகள் முனிவர்கள் எங்களுடைய முன்னோடிகள் வழங்கி இருந்த அந்த மார்க்கங்களின் ஊடாக அகரீதியாக ஒரு இன்ட்யூஷன் என்று சொல்லுகின்ற அங்கே உருவாகின்ற அறிவினூடாகத்தான் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முடியுமே ஒழிய நாங்கள் இந்த புலன் உணர்வுகளோ அல்லது கற்கின்ற அறிவுகளின் ஊடாக நாங்கள் முழுமையாக இந்த சமூகத்தில் இளையோடி இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியாது என்பது இவருடைய ஒட்டுமொத்தமான இந்த கட்டுரைகளை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் எல்லா கட்டுரைகளையும் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. சில கட்டுரைகளை மட்டும் நான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி நான் உங்களுடன் உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் தன்னை வெளிப்படுத்துவதற்காக, தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஸ்ரீ சக்தி சுமணன் அவர்கள் தான் ஒரு சூழலியலாளர் என்பதிலேயும், குறிப்பாக அவர் ஒரு சித்த வைத்திய மருத்துவர் என்ற அடிப்படையிலும், அதே வேளை ஒரு தொழில் தருணர் என்ற அடிப்படையில் அவர் ஒரு விவசாயத்திலே மிகவும் ஆழமான ஆர்வம் கொண்டு அதற்காகவே இயற்கையாகவே தன்னுடைய ஒரு தோட்டத்தையும் வடிவமைத்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றவர். இவர் மாத்தளையில் தான் பிறந்திருந்தாலும் இன்று வவுனியாவில் வசித்து வருகின்றார். பல்வேறுபட்ட பதவி நிலைகளையும் பல்வேறுபட்ட அடையாளங்களையும் இருந்தாலும் கூட அவருடைய மையமாக முக்கியமான விடயமாக தத்துவத்தின் மீதான காதல் அவருடைய சகல விடயங்களில் நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமாக உரையாடும் பொழுதும் அவர் தத்துவம் பற்றி கதைப்பதிலே, தத்துவத்தின் மீதான ஆர்வத்திலே, இன்று PhD கலாநிதி பட்ட ஆய்வு கூட தன்னுடைய சூழல் சார்ந்த தத்துவத்திலே மிகவும் ஆழமான ஒரு வெளிப்படுத்தலை கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த நூலினுடைய முதலாவது கட்டுரையில் மேதா சக்தி என்ற தலைப்பிலே தன்னுடைய கட்டுரையினை பயன்படுத்துகிறார். இங்கு நாங்கள் இந்த இந்து மதத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த கிரியா சக்தி, அதாவது குறிப்பாக இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் தன்னுடைய கட்டுரையிலே முழுமையாக அதனுடைய சிறப்பு இயல்புகள், இந்த மனித வாழ்க்கையில எங்களுடைய சிந்தனையிலே அந்த காயத்ரி மந்திரம் எவ்வளவு தூரத்துக்கு முதன்மைக்குரிய விடயம் என்பதை நாங்கள் யாருமே அறிந்ததில்லை சாதாரண வாழ்க்கையில். ஆனால் நாங்கள் அதை அறிய வேண்டும். ஒரு சூரியன் எவ்வாறு ஒரு ஒளியை பெறுகின்றானோ, ஒரு இருளை அகற்றுவதற்கு சூரியன் எவ்வாறு ஒரு கருவியாக இருக்கிறானோ, அது போலதான் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய முக்கியத்துவமானது எங்களிடம் இருக்கின்ற இந்த அறிவினை, இந்த புத்தியை தூண்டுகின்ற ஒரு பேரொளியை எங்களுக்குள்ள தருகிறது. அதை முறையாக நாங்கள் கற்கும் பொழுது அந்த பேரொளியினை நாங்கள் சரியாக பயன்படுத்த, நாங்கள் சின்ன வயதிலே நாங்கள் குறிப்பாக காயத்ரி மந்திரத்திலே இந்த கட்டாயமாக பாடசாலையில் மாணவர்களுக்கு ஓத கொடுப்பது உண்மை ஒரு மரபு. அது என்ன என்று சொன்னால், அது கூடாக
நாங்கள் எங்களுடைய கற்றல் சார்ந்த விடயங்களில் ஒரு தெளிவினை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு மனிதன் என்பவன் பூரணமாக வீடுமாக இருந்தால் அவனுடைய சிந்தனை ஒரு சுயமாகவும் சுதந்திரமானதாகவும் இருக்க வேண்டும். அந்த சுதந்திரமான சுயாதீனமான சிந்தனை மரபுக்கு இந்த காயத்ரி மந்திரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அந்த காயத்ரி என்பது ஒரு சக்தியை மேம்படுத்துகின்ற தன்மையாகவும், காயத்ரி மந்திரத்துக்கான பல்வேறுபட்ட பொருள்கோடல்களினை, குறிப்பாக பல பொருள்கோடல்களை அவர் இந்த கொக்னிஷன், இந்த காயத்ரி மந்திரம் எங்களுடைய அறிகையிலே எவ்வாறான தன்மைகளை உருவாக்குகின்றது, எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய புரிந்து கொள்ளலை, ஒரு விடயத்தை சிந்தனையை தெளிவாக சிந்திக்கின்ற விடயங்களிலும், அதை ஒரு விடயத்தை சுருக்கமாக மையுட்டமாக சிந்திக்கின்ற விடயங்கள், மையுட்டமாக இனங்காண்டுகின்ற விடயத்திலும், எங்களுடைய அகரீதியான உணர்வுகளை மேற்கொள்வதிலும், எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய தீர்மானம் எடுக்கின்ற தன்மைகளை வெளிப்படுத்துவதிலும் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சார்ந்த விடயங்களாக பல விடயங்களை அந்த காயத்ரி மந்திரம் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எப்படி பிரயோக ரீதியாக, அதை பிராக்டிக்கலி எப்படி நாங்கள் எங்களுடைய டே டு டே லைஃபோட நாங்கள் கொண்டு செல்வதனூடாக அந்த 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 என்லைட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த அறிவொளியினை நாங்கள் காயத்ரி மந்திரத்தினூடாக எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒரு நீண்ட ஒரு கட்டுரையினூடாக வெளிப்படுத்தி இருந்த போக்கினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த எங்களுடைய சைவ மரபிலே வாழுகின்ற அல்லது வந்து கொண்டிருக்கின்ற இந்த இறைவன் இந்திரன், சரஸ்வதி, அஸ்வினி அப்படியான அவர்களுடைய மரபுகளை எல்லாம் தொட்டு காட்டிக்கொண்டு அந்த மரபுகளினூடாக வளர்த்தெடுக்கப்படுகின்ற இந்த காயத்ரி மந்திரம் தொடர்பாக வெளிப்படுத்தி இருக்கின்ற தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த குரு காலம் ஞானம் என்ற ஒரு கட்டுரையினையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். குறிப்பாக இந்த குருவினுடைய முதன்மை தன்மையினையும், இந்த காலத்திலும் இந்த காலத்திலே இந்த குருவுக்கு நாங்கள் வழங்குகின்ற, அவர் வேறு இடங்கள்லையும் இந்த குருவை பற்றி, குரு சிஷ்ய உறவுகளை பற்றி பல இடங்களிலே கையாண்டிருக்கின்றார். அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இன்றைக்கு எங்களுடைய சித்த மரபிலே அல்லது இந்த முனிவர்கள், ரிஷிகர்கள் வாழ்க்கை மரபிலே நாங்கள் கற்று வந்த அந்த லேர்னிங் படிமுறைகள், அந்த கற்றல் படிமுறைகளிலே இந்த குரு சிஷ்ய உறவுகள் முதன்மைக்குரிய விடயமாக பல கட்டுரைகளை அந்த குரு சிஷ்ய உறவுக்கு முதன்மை கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னால், இன்று இந்த மாணவர்கள் எவ்வாறு இந்த குருவை பார்க்கிறார்கள், குரு என்று சொல்வதெல்லாம் உண்மையில் அது குரு அல்ல. அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக, குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலே அதற்கு வாளி வைத்தல் என்ற பெயரினை இந்த இடத்திலே அவர் வெளிப்படையாகவே ஒரு நையாண்டியாக அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு உண்மையான குரு சிஷ்ய உறவு என்பது அங்கு உண்மையான விடயமாக இல்லை என்றும், அதுக்கு காரணங்கள் பலவற்றையும் கூறுகின்றார். அந்த குரு சிஷ்ய உறவுல உண்மையான அகரீதியான ஒரு மனப்பூர்வமான ஒரு அந்த தொடர்பு இயல்பாகவே அது இணைய வேண்டும் என்று சொல்லியும், ஆனா இன்று அது தேவை கருதி எங்களுடைய உறவுகளுக்குள்ளே வருகின்றது என்று சொல்லியும், அதை பிறர் மனம் அறிய முடியுமா என்ற இன்னொரு கட்டுரை, மிக முக்கியமான வாய்ந்த ஒரு கட்டுரை. நாங்கள் மற்றவர்களுடைய மனத்தினை அறிய முடியுமா? இன்றைக்கு பல கேள்விகளையும் பலருடைய எண்ணங்களையும் நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்ற விடயங்களை ஒரு தத்துவார்த்த ரீதியாக, குறிப்பாக நாங்கள் எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிறத உள்ளுணர்வினூடாக நாங்கள் அறிந்து கொள்வோம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே நினைப்பதையும் கருதுவதையும் எவ்வாறு நான் உங்களை அறிந்து கொள்வது என்ற ஒரு வினா எங்களுக்கு முதன்மை வருகின்றது. அப்ப இதை எப்படி நாங்கள் இந்த சித்த மரபு சிந்தனைகளின் ஊடாக நாங்கள் இந்த மனம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது என்பதும், அந்த ஆழ்மனத்திலே நாங்கள் சிந்திக்கின்ற செயல்பாடுகளை எவ்வாறு நாங்கள், குறிப்பாக நாங்கள் மற்றவர்கள் சொல்லுவார்கள், அந்த சோதிடர்கள் சொல்லுவார்கள் அல்லது குறி சொல்லுபவர்கள் எல்லாம் எப்படி உங்களுடைய இயல்புகளை, குறிப்பாக நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னா நாங்கள் போய் சாத்திரிட்ட போவோம். சாத்திரி அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இல்ல குறி சொல்லுவார்கள் இல்ல கிளிச்சாத்திரத்தை எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் உண்மைக்கு எப்படி அவர்கள் எங்களை இனம் காணுகிறார்கள், எப்படி எங்களை பற்றி எல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ற விடயத்தை அந்த எங்களுடைய மனத்தினுடைய சலனத்தை, எங்களுடைய மனத்தினுடைய அந்த சலனத்தினுடைய தன்மைகளை பொறுத்து நாங்கள் மற்றவர்கள் எங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும், அப்ப தன்னைத்தானே நாங்கள் குழம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது இது மற்றவர்களுக்கு அது இலகுவாக, பொதுவாக ஒரு கண்ணாடிக்கு முன்னாலே நாங்கள் எவ்வாறு சென்றால் அந்த கண்ணாடி எங்களை காட்டிக்கொள்வது போல இந்த மனமும் எங்களை காட்டிக்கொண்டே இருக்கும். அப்படி நாங்கள் சலனம் இல்லாத ஒரு வாழ்க்கையில்
வாழுவோமாக இருந்தால் எங்களுடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும், இந்த மனம் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் இந்த சலனம் இல்லாத நிலைமைகளை குறிப்பாக இன்று எப்பவுமே நாங்கள் நெகட்டிவ் திங்கிங் நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு வாழ்க்கைகளை நாங்கள் நிறைவேற்ற விடுமா, நாங்கள் இல்லாதொழிக்க விடுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு மார்க்கங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியும், அதே போல வெவ்வேறுபட்ட தத்துவ கோட்பாடுகளையும், குறிப்பாக அறிவினை பெறுவதற்குரிய நிபந்தனைகள் என்று சொல்லி நாங்கள் அறிவினை எந்தெந்த வடிவங்களில் பெறுவது என்று சொன்னாலும் கூட 2 விடயத்தை இவர் தன்னுடைய கட்டுரையிலே அறிவை பெறுவதற்குரிய நிபந்தனைகள் என்று சொல்லி 2 விடயத்தினை சுமணன் அவர்கள் முன்வைக்கின்றார். குறிப்பாக பொறுமையும் நிதானமும் என்பது முக்கியமான விடயம். ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்று பொறுமையும் நிதானமும் தேவை. இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரையில் இந்த பொறுமையும் நிதானமும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலுமே தங்களுக்கு உடனடியாக இதை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறுபட்ட கட்டுரைகளை வெவ்வேறுபட்ட தலைப்புகளில் இந்த பொறுமை இல்லாத இளைஞர்களை பற்றி பல இடங்களில் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றை விட்டுட்டு ஒவ்வொன்றை நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற விடயங்கள். சோ அப்ப இதுக்குள்ள நான் நினைக்கிறேன், எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியவில்லை. நான் சுருக்கமா இன்னும் டைம் இல்ல இருக்கிறீங்க, நான் சொல்றேன், நீங்க ஓகே 2 மினிட்ஸ் முன்னு சொன்னீங்கன்னா நான் சமரைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த ஆசிரியரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், குரு சிஷ்ய உறவுகள், அதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் என்று சொல்லி ஆசிரியரை பற்றி இன்னொரு முக்கியமான விடயம் இந்த சூழல் சார்ந்த விடயங்கள். எங்களுடைய குறிப்பாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற ஒரு தன்மை, குறிப்பாக அவருடைய முகப்புத்தக அவருடைய இந்த அட்டைப்படத்தினுடைய படத்திலே தன்னுடைய அடையாளத்தை பயன்படுத்தி தன்னை ஒரு இயல்பான ஒரு சாதாரண மனிதனாக வெளிப்படுத்தி இந்த தன்மையை நாங்க பார்க்கலாமே. காரணம், அவர் தன்னை ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்ற தன்னுடைய தந்தையார் சித்த வைத்தியராக இருக்கும் பொழுது எவ்வாறு வாழ்ந்தார் என்ற ஒரு விடயமும், தான் இந்தியாவுக்கு சென்ற இடத்திலே அங்கு தான் ஒரு புதிய மனிதனாக, குறிப்பாக நான் தாடிகள் இல்லாமல் நோமலாக போய் இருந்த வேளையில், தான் உரையாடிய வேளையில் இந்த இளைஞர் யார் என்று கேட்கும் பொழுது அதில் தொடர்பான ஒரு விடயம், ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஒரு கட்டுரையில். அந்த கட்டுரையினூடாகத்தான் தன்னை அதிலே தாடி வளர்க்க வேண்டும் என்றதிலே அவர் ஒரு முனிவனுக்குரிய இயல்பான ஒரு அகத்தியரை பற்றி பல இடங்களே தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அந்த அகத்தியர் திருப்புமுனையாக இருந்தார் என்பதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மாழ்வார் போன்ற அந்த இயற்கை விஞ்ஞானத்துடன் இணைந்ததான வாழ்க்கை முறைகளிலே மிகவும் ஆர்வமாக ஆழமான ஒரு விடயங்களையும், விஞ்ஞான மதவாதிகள் என்ற ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான, குறிப்பாக இன்றைக்கு அறிவியல் யுகத்திலே நாங்கள் மேற்குலக அறிவியல் யுகத்துக்குள்ளே வாழ்ந்து நாங்கள் எங்களுடைய மதங்களை நாங்கள் மறந்து வாழுகின்ற மத விழுமியங்களை மறந்து வாழ்ந்து இந்த விஞ்ஞான யுகத்துக்குள்ளே மதத்தை நாஸ்திகராக வாழுகின்ற போக்குகள் அதிகரித்துக் கொண்டு போறது. அது மார்க்சிச சிந்தனைகளாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞான அறிவினுடைய யுகமாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே ஒரு போலியான வாழ்க்கைக்குரிய விடயத்திற்குத்தான் எங்களை இந்த சமூகத்திலே நாங்கள் ஒரு மனித நேயத்தோட வாழுவதற்கு தடைக்கல்லாக இவைகள் அமைந்து இருக்கின்றது என்பதையும் தன்னுடைய கட்டுரையில் சுட்டி காட்டுகின்றார். அது போல இந்த சுன்னாகத்தினுடைய தன்னுடைய கட்டுரைகள் பலவற்றிலே இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு, இந்த சமூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இயற்கை மாசுபாடு சம்பந்தமாக, குறிப்பாக நீர் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல், இந்த வழி எவ்வாறு மாசுபடுது, இவ்வாறான விடயங்களுக்கு முழுமையான ஒரு அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், இந்த சமூக மத்தியிலே அதை அந்த விழிப்புணர்வு உருவாக வேண்டும் என்பதை, அங்கு நடைபெறுகின்ற பிரச்சனைகள், குறிப்பாக இந்த சுன்னாக நிலத்தடி கழிவு ஓயில் கலந்த நிலையில் தொடர்பான பல கருத்துக்களை சட்ட ரீதியான சட்ட விளக்கங்களையும் அதில் முதன்மைப்படுத்தி இருக்கின்றார். அந்த தீர்ப்பை தன்னுடைய மீள்வாசிப்புக்கு, தன்னுடைய பொருள் கோடலில் அந்த தீர்ப்பு சரியா பிழையா அதனுடன் இணைந்து வருகின்ற கோட்பாடுகள், குறிப்பாக உலூல தியரி, நாங்கள் அதாவது மற்றது நஷ்டஈடுகள் வழங்குகின்ற கோட்பாடுகள், குறிப்பாக நாங்கள் பொல்யூஷன் தியரி என்று சொல்லி அப்படி ஒரு புதிய கோட்பாடுகள், குறிப்பாக இன்றைக்கு மேற்கு நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற தீர்வு முறைகள், ஒரு சூழலை நாங்கள் மாசுபடுத்துவமாக இருந்தால் அதற்கு எவ்வளவு பெறுமதியான, எவ்வளவு பணத்தில் அல்லது எவ்வளவு அதற்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கையிலே குறிப்பாக இந்த சுன்னாகத்தினுடைய நிலத்தடி கழிவு அமைப்பிலே அது வழங்கப்படவில்லை. சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு 40,000 வரை தான்
வழங்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வெவ்வேறுபட்ட கட்டுரைகள் இதுல இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோடாலி காம்பு என்ற ஒரு நான் வாசிக்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு விடயம் தான் இந்த 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 கோடாலி காம்பு என்ற ஒரு கட்டுரையினூடாக தன்னை நாசுக்காக இந்த சமூகத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்க முனைகின்றார். ஒரு மரமானது மிகவும் இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு இந்த மரம் என்பது இந்த இயற்கையோடு இணைந்து வளர்கின்ற ஒன்று. இந்த கோடாலி காம்பு என்பது இந்த கோடாலி அந்த 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 இரும்பு கருவியை சுமந்து கண்டு அதை வெட்டுவதற்கு தூண்டுவது அந்த கைப்பிடி. அந்த கைப்பிடி எதிலிருந்து உருவாகுது என்று சொன்னால் அந்த மரத்தில் இருந்த நானே வளர்த்து விட்டு நானே என்னை அழிக்கின்ற சமூகம் இந்த சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த சமூகத்தினுடைய அந்த அந்த அதை சுட்டி காட்டுவதற்கு தன்னை கோடாலி காம்புகள் நாங்கள் இன்றைக்கு பல விடயங்களில் பலர் பேஸ்புக்ல நாங்க பார்க்கலாம், ஏமாந்து விட்டேன் வளர்த்து விட்டவன் என்ற முதுகுல குத்துகின்றான் என்று சொல்லி இதையெல்லாம் நாசுக்காக கோடாலி காம்புகள் என்ற ஒரு தலைப்பிலே அவர் தன்னுடைய கட்டுரைகளை வழங்கி இருந்த தன்மைகளையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. 2 நிமிடங்கள் உள்ளது. இன்னும் பல கட்டுரைகள் நான் பின்னுக்கு வாழ்க்கையின் 3 இளைஞர்களுடனான உரையாடல் என்ற ஒரு தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கருடன், இன்னொரு முக்கியமான ஒரு நான் கருடன் என்பதை முதன்மைப்படுத்தி தன்னை யார் என்பதை மிகவும் தெளிவாக உணர்ந்து கொண்டு நான் எங்கே போக போறேன். ஒரு கருடன் என்பது கருடன் பறவை என்பது மிகவும் உயரத்துக்கு பறக்கக்கூடியது. தானும் அவ்வளவு தூரத்துக்கு பறக்க வேண்டியவன் என்பதை முதன்மைப்படுத்தி தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு கருடனுடன் தொடர்புபடுத்தி தன்னை வெளிப்படுத்தி இந்த கட்டுரையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றது இளைஞர்களுடனான உரையாடல் மிகவும் ஒன்று. இளைஞர்களுடைய மனமும் எண்ணமும் ஒன்று சேரும் பொழுது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கலாம் என்பதை அந்த மனதினையும் எண்ணத்தையும் ஒன்று சேர்க்கிறதிலே இந்த இயற்கை ரீதியான இந்த யோகாகளும் அல்லது காயத்ரி மந்திரங்களும் இந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி சூழலை பாதுகாப்போம் என்றதுக்காக அமேசான் காடினை உதாரணமாக எடுத்து வெளிப்படுத்துகின்ற போக்கினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையின் 3 மூலதனங்கள், குறிப்பாக ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு 3 மூலதனம் என்று சொல்லி அதில் முதலாவது விடயமாக பலருக்கு நாங்கள் வாழ்க்கையில துன்பப்படுவதற்கு காரணம் எதிர்பார்ப்புகளும் மற்றவர்கள் அவங்களுக்கு தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் தான் அதுக்கு காரணம் என்று சொல்லி முக்கியமாக இருக்கிறது. 2வது அதுல இன்னொரு விடயமாக மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யாது வாழுகின்ற தன்மைகளும் இந்த உலகத்திலே போய் அதுக்கு நெப்போலியனை ஒரு நல்ல ஒரு உதாரணமாக காட்டுகின்ற தன்மைகளை இப்படி எல்லாமே பல கட்டுரைகள் மிகவும் சுவாரஸ்யமான சிறிய சிறிய கட்டுரைகளாக இருந்தாலும் கூட அது தத்துவ ரீதியான சிந்தனைகள் அங்கு முதன்மைப்படுத்தப்பட்டு இந்த தத்துவம் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வாறு ஊடுருவ வேண்டும் என்பதை தன்னுடைய அனுபவத்தினூடாக தனக்குரிய இயல்பான எழுத்து நடையினூடாக வெளிப்படுத்தியிருந்த போக்கினை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்று யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக இலங்கையிலே விரும்பி பலராலும் வாசிக்கப்படுகின்ற ஒரு நூலாக புத்தக சாலைகளிலே வாங்கப்படுகின்ற ஒரு நூலாக இந்த இயற்கையும் யோகமும் என்ற நூல் சிந்தனையை தூண்டுகின்ற வகையில் இன்று எதிர்காலத்திலே இந்த காலநிலை மாற்றத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த காலநிலை மாற்றம் இயற்கையிலே இந்த உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்க போகுது. இந்த COVID-19 பார்க்க காலநிலை மாற்றம் தான் ஒரு முக்கியமான ஒரு பாரிய இடரினை உருவாக்க போகுது. இதை இப்பவே நாங்கள் அதை தடுக்க வேண்டும். அதற்கு உலக நாடுகள், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று சொல்லுகின்ற SDG, இந்த நிலைத்தகு அபிவிருத்தி இலக்குகள் என்று சொல்லி அதுக்கு முதன்மை கொடுக்கப்படுகின்ற தன்மைகளையும் அதை முதன்மைப்படுத்தியதாக நான் இந்த நூலினை நான் பார்க்கின்றேன். எனவே மிகவும் ஒரு பெருமதியான தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தி இந்த இயற்கையிலே இந்த சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து கல்வி ரீதியாக, அறிவியல் ரீதியாக, எங்களுடைய இயல்பான வாழ்க்கை நடைமுறை ரீதியாக வெளிப்படுத்துவதற்கான பல கருத்துக்களை முதன்மைப்படுத்தி இருக்கின்றார். எனவே இவ்வாறான ஒரு நூலினை நான் இந்த பைந்தமிழ் சாரலில் நான் மதிப்பீடு செய்வதிலே மதிப்பீடு செய்தமையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இந்த மதிப்பீட்டினை செய்வதற்காக நான் 3ஆம் தரம் நான் வாசித்தது மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டியது. நான் சுமணன் அவர்கள் எனக்கு அனுப்பின உடனே நான் கொஞ்சம் வாசிச்சு போட்டிருந்தான். வேலைப்பாடுகள் காரணமாக வாசிக்காம, ஆனால் முழுமையாக வாசிக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு நன்றிகள். ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு இதுக்கு நீங்க செய்கிறீங்களா என கேட்கும் பொழுது எனக்கு பல நூல்கள் இருந்தாலும் கூட நான் சுமணனுடைய இந்த இயற்கையும் யோகமும் என்ற நூலைத்தான் நான் தெரிவு செய்தது காரணம்
மிகவும் பெருமதியானது. இன்று பலரும் படித்து அறிய வேண்டியது இயல்பான, இது குறிப்பாக ஒரு கோட்பாடுகள் சார்ந்ததாகவோ அல்லது வெவ்வேறுபட்ட மேற்குலக அறிவியல் யுகத்தை எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து திணிப்பது அல்ல. மாறாக எங்களுடைய இயல்பான ஒவ்வொரு வாழ்க்கையின் ஊடாக இந்த எங்களுடைய முனிவர்கள் அல்லது எங்களுடைய ஞானிகள் சொல்லுகின்ற எங்களுடைய அந்த மரபு இயற்கை வாழ்க்கையின் ஊடாக இந்த சமூகத்துக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நூலாக நான் சுமணனுடைய இந்த நூலினை பார்க்கின்றேன். மிகவும் பெருமதியான, மிகவும் பயனுள்ள ஒரு நூல். நீங்களும் வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அல்லது இதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முகவராக கூட நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன். இதுல சுமண சக்தி, ஸ்ரீ சக்தி சுமணனும் இணைந்திருக்கின்றார். அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானி, அவர் ஒரு சித்த வைத்தியர், அவர் ஒரு சூழலியலாளர். இப்படி நான் பல அடையாளங்களை அவருக்கு எல்லாம் இவ்வாறான சிறப்பு பொருந்திய நூலினை வெளியிட்டமைக்கு நான் அவருக்கு நன்றி கூறி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியமைக்கு நான் மிகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு நவரத்னம் சிவகரன் அவர்களே. உங்களுடைய வேலைப்பளுவின் மத்தியிலும் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து எமக்காக இந்த பைந்தமிழ் சாரலின் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நாம் இணைத்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லுகின்ற போது எனக்கு இந்த புத்தகத்தின் மீது ஆர்வமும் உண்டு. காரணம், இதை பற்றிய பயிற்சி நீங்கள் சொன்னது போன்று, அதாவது ஒருவருடைய மற்றவர்களை அறிந்து கொள்ளலாமா என்று நான் உண்மையாகவே ஒரு வெள்ளை இனத்தவர் என்னுடைய இருந்து அறிந்து 2009ஆம் ஆண்டு என்னுடைய உறவுகள் இறக்கின்ற போது அந்த இறக்கின்ற செய்தியை எனக்கு நேரடியாகவே சொன்னார். உனக்கு ஒரு செய்தி வருகிறது, அது நல்ல செய்தியாக இருக்காது என்று அந்த திகதியும் சொன்னார். அந்த திகதியிலேயே அது நடந்தது. அதற்கு காரணம், நான் அவரிடம் கேட்ட போது அவருடைய அதாவது 3வது ஐயை திறத்து அந்த கண்ணை திறக்கின்ற பலத்தை அவர்கள் அந்த யோக நிலைக்கு சென்று பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படியான பயிற்சிகளை செய்த போதுதான் அவர்கள் மற்றவர்களை, அது ஓரா, உங்களுக்கு ஒரு ஓராண்டு இருக்கும், இன்னொரு ஓராண்டு இருக்கும், அந்த ஓராவை அவர்கள் உங்களோடு இணைத்து அந்த வாசிக்கின்ற தன்மையை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அஞ்ஞான 200 விஞ்ஞானம் வளர்வதற்கோர் வித நட்டது இந்து மதம், ஆதியில் அந்தமில்லை சக்தி என்று சொன்னதும் இந்து மதம். நன்றி. இந்த இணைப்பினூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக மீண்டும் பைந்தமிழ் சார்பிலே உங்களுக்கு நன்றி கூறி அடுத்த அழைப்பாளரை நாங்கள் அழைப்போம். இவர் எம்முடைய நிகழ்விலே இதன் முன்பாடிலே பல வகையிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார் திருமதி சுஜி ரமேஷ் அவர்கள். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர் என்று பன்முகப்பட்ட ஒரு அறிவிப்பாளர், சிறந்த ஒரு அறிவிப்பாளர், அப்படியெல்லாம் பன்முக கொண்டவர். அப்படிப்பட்ட ஒருவர் அணையா ஜோதி ஆராதனை கவிதை தொகுப்புகளின் நூலாசிரியர், நெதர்லாந்தின் ஆன்மீக உதயம் பத்திரிகையின் இணையாசிரியர், வாழ்வியல் பகிர்வுகள் என்ற தலைப்பில் பல யதார்த்த கட்டுரைகளை எழுதி வருவதோடு பாடல்களையும் எழுதி வருகின்றார். தமிழ் இலக்கிய கலைத்துறையில் அதிக நாட்டம், எழுத்துத்துறையில் தொடர்ந்து படைப்புகள் வாயிலாக தன் பணிகளை செய்து வருகின்றார். தமிழுக்காக சாதனை என்பதை தாண்டி அவருடைய இன்னொரு ஆர்வமாக இந்த குறும்படங்களை தயாரித்து வெளியிடுவதிலும் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். நான் யார் என்ற யதார்த்த குடும்ப கதையை ஆர்வமுள்ள நடிகர்களின் உதவிகளோடு படமாக்கி இருக்கின்றார். தீதனப்படுவது யாதனில் என்ற குறும்படமும் வெளியிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பன்முக ஒரு கலைஞரை அடுத்த இந்த நிகழ்விலே அவர் ஆய்வு செய்கின்ற நூல் அப்புக்குட்டி ராஜகோபால், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவர். இலங்கை வானொலியில் மன்னிக்கவும் மிகவும் பிரபலியமாக இருந்தவர். இப்பொழுது தயாநிதி தம்பையா அவரும் ஒரு கலைஞர். அவர் எழுதிய ரணங்கள் என்னும் நூலை ஆய்வு செய்வதற்கு இந்த அரங்குக்கு 2வது ஆய்வாளராக நான் அழைத்துக் கொள்வது திருமதி சுஜி ரமேஷ் அவர்கள். வணக்கம். சுஜி இருக்கிறீங்களா? வணக்கம். சிறிய ஒரு தாமதம், ஒரு தொடர்பில் ஒரு சிறிய சிக்கல். இப்போ தெளிவாக இருக்கின்றது. வணக்கம். பைந்தமிழ் சாரல் அமைப்பாளருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் இன்றைய நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், நூல் விமர்சகர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்வான வணக்கம்.
இன்று நான் எடுத்துக்கொண்ட நூல் தயாநிதி தம்பையா அவர்கள் எழுதிய ரணங்கள் என்ற கவிதை தொகுப்பு. இந்த நூலாசிரியர் பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் அனைவரும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் அறிந்த ஒரு கலைஞர் இவர். எந்த காலத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞர், இனி வரும் காலங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு கலைஞராக இவர் இருக்கின்றார். யதார்த்தங்களை நாடக வடிவில் நகைச்சுவையாக சொல்லிக் கொண்டிருப்பதில், நாடக நெறியாள்கை செய்வதில் அவருக்கு நிகர் அவரே. அந்த அளவுக்கு எல்லா விதமான உணர்வுகளையும் நாடக வடிவில் சொல்வதுதான் அவருக்கு ஆர்வமான ஒரு தகவல். அதை தொடர்ந்து இவர் இவரது ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக நடந்ததுதான் இந்த ரணங்கள் என்ற கவிதை தொகுப்பு. அதாவது இவருடைய நண்பர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இவர் தனது நாடகத்தை படைப்பாக இவர் தொகுக்க போகிறார் என்றுதான் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயமாகத்தான் இந்த ரணங்கள் என்ற கவிதை தொகுப்பு அவர் வெளியீடு செய்திருக்கிறார். இந்த கவிதை தொகுப்பை அதற்கு நாங்கள் அந்த புதுக்கவிதை அந்த ஆரம்பத்தையும், புதுக்கவிதை எழுதலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் இப்போது பாராட்ட வேண்டும். காரணம் கவிதை என்பது அந்த இலக்கண யாப்புகள் அதையெல்லாம் கடந்து ஒரு கவிதை என்றாலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்த ஒரு காலத்தில் இந்த புது கவிதை வடிவம் என்பது யதார்த்தமாக எல்லோர் மனதில் பட்டதையும் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இந்த புது கவிதை வடிவம் வந்த பிறகு நிறைய படைப்பாளர்கள் எம்மில் தோன்றினார்கள், படைப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தயாநிதி தம்பையா அவர்கள் கூட தனது நாடகங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த போது கவிதை வடிவிலும் நமது படைப்புகளை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிக அண்மை காலமாகத்தான் இந்த கவிதைகளை அவர் எழுத ஆரம்பித்திருக்கின்றார். அது அவர் நேராக சொன்ன விடயமும் கூட, அவரது நண்பர்கள் ரசிகர்கள் சொன்ன விடயமும் கூட. எனவே அந்த கதைகளை இவர் வேறு மாதிரியும் சிந்தித்து இதை ஒரு கதை வடிவிலேயே கவிதையாக்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த ரணங்கள் என்ற கவிதை தொகுப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு நாங்கள் இந்த புதுக்கவிதை வடிவத்தை பாராட்ட வேண்டும். யாரும் கவிதை எழுதலாம் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியது அந்த புதுக்கவிதை வடிவம். அதைவிட இந்த புலம்பெயர்ந்த நமது தமிழர்களை பொறுத்தவரையில், அவர்களுடைய படைப்புகளை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த தமிழ் பண்பாடுகள், எங்கள் உணர்வுகள், அந்த போர்க்கால சூழல்கள் அதையெல்லாம் மறந்து தனியே ஒரு கற்பனையாக ஊமைகளாக மட்டும் எந்த ஒரு படைப்புகளையும் யாராலும் படைக்க முடியவில்லை. அப்படி படைத்தால் அது படைப்பாகவும் இருக்கவில்லை. காரணம், நாங்கள் அதை கடந்துதான் இங்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த விமர்சனங்கள், இந்த திறனாய்வுகள் என்ற ரீதியில் இந்த படைப்புகள் ஆரம்ப காலங்களில் உள்ள வரலாறுகள், இதிகாசங்கள், புராணங்களுடைய விடயங்களை வரலாறுகளை நாங்கள் வரலாறுகளாக பார்க்கின்றோம். ஆனால் எம்முடைய தமிழ் தாய் தேசத்தில் நடந்த பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுகின்ற பொழுதோ, அங்கு உள்ள விடயங்களை வெளிப்படையாக நாங்கள் படைப்புகளாக கொண்டு வருகின்ற பொழுது அது உணர்வுகளை கடந்து அரசியலாக பார்க்கப்படுகின்றது. எனவே நானும் இந்த அரங்கில் சொல்ல வேண்டிய ஒரு செய்திதான், அந்த ஒரு படைப்பை கொண்டு வருவதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், படைப்பாளர்கள் எவ்வளவு கண்விழித்து, எவ்வளவு தேடல்களுக்கு பிறகு எவ்வளவு உணர்வுகளை அதற்குள் கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் வெறுமனே இது ஒரு அரசியல், இதை வெளியே சொல்லக்கூடாது, இந்த விடயங்கள் எல்லாம் நமக்கு எதற்கு என்ற சில விடயங்களை நாங்கள் தள்ளி வைக்கின்றோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு படைப்பாளனுடைய எந்த படைப்பும் கண்டிப்பாக அது வெளியில் கொண்டு வர வேண்டும், அது பேசப்பட வேண்டும். உதாரணமாக இவர் ஒரு நாடக கலைஞர், நகைச்சுவை நாடக கலைஞர் என்பதே அவருடைய பெரும்பாலான ஒரு பட்டமாக இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்தையும், இதில் இருக்கக்கூடிய இந்த ரணங்கள் என்ற பெயர் எழுதியிருக்கும் அழுத்தத்தையும் பார்த்தால் கூட தெரிகிறது, இந்த படத்தையும் பார்த்தால் கூட தெரிகிறது, இதில் எமது சூழல், எமது தாய் தேசத்தினுடைய வழிகள் எவ்வளவாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு வழிகள் இதில் இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் கூட சில விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக பேச முடியாத சந்தர்ப்பத்திலும் இருக்கின்றோம். ஆகையினால் இவர் ஒரு நகைச்சுவை கலைஞர், நாடக கலைஞர் என்ற ரீதியில்
இயல்பான அன்பு சார்ந்த வாழ்க்கை சார்ந்த விடயங்களும் இதில் நிறைய இருக்கின்றது. ஆனால் உணவு சார்ந்த விடயங்கள் இதில் மிக மிக அதிகமாக வெளிப்படையாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல எங்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்துக்கு ஏற்றவாறு இதில் நூலை திறனாய்வு செய்வதற்கு எமக்கு நேரம் உண்மையாக இதில் போதாது. ஒரு சில விடயங்களை மட்டுமே இதில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நேரம் அந்த அளவுக்கு தான் தரப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த கவிதையை பொறுத்தவரையில் நிறைய கவிதைகள் இருக்கின்றது. அன்பு சார்ந்து, காதல் சார்ந்து, சமூகம், வாழ்க்கை, எமது தாய் தேசம், போராட்டம், சூழல், வழிகள் அத்தனையும் இந்த புத்தகத்தில் இவரது பாணியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் ஒரு நாடக கலைஞராக இருக்கின்றபடியால் இந்த தலைப்புகளை பார்த்தால் கூட தலைப்புகளும் வித்தியாசமாகவே இருக்கின்றது. ஆனாலும் இன்றைய எனது நூல் விமர்சனத்தில் நான் ஒரு நாடகம் சார்ந்து ஒரு 5 கவிதைகளை மட்டுமே நான் உங்களோட ஒரு சின்ன நகைச்சுவையாக அவர் சொன்ன விடயங்களை மட்டும் நான் இதில் சேர்த்துக் கொள்கின்றேன். முதலாவது கவிதையாக நான் இந்த கார்த்திகை மாதம் மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு மாதம், சில விடயங்களை நினைவு கொள்ளக்கூடிய ஒரு மாதம். ஆகவே முழுக்க முழுக்க நான் எல்லாவற்றையும் சுவாரஸ்யமாகவே சொல்லிக் கொண்டு போகக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய அவர் ஆரம்பித்த இந்த கவிதை தாயை கொண்டு, அன்பை கொண்டு இதில் நிறைய ஆரம்பித்திருந்தாலும் இதில் கல்லறை பூக்கள் என்று அவர் சொன்ன அந்த கவிதையை நான் முதலாவதாக கண்டிப்பாக இதில் சொல்ல வேண்டும். இந்த மாதத்துக்கு பொருத்தமான இந்த கவிதையை இவர் பல விடயங்களை வரிகளோடு சொல்லி இருந்தாலும் கூட ஒரு சில கவிதைகள் இதில் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதில் முதலாவதாக அவரது ரணங்கள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து முதலாவதாக ஒரு கவிதையை சொல்கிறேன். நெஞ்சறையில் நிலை கொண்டோரே, கல்லறைகள் குலைந்ததில் கோபமா, வஞ்சகரின் கோர தாண்டவம் ஆடி முடித்த தளம் எங்கள் தளம், பஞ்சமில்லை உலக தமிழர் மன அறைகள் உங்களுக்காகவே, இன அழிப்பின் அடையாளங்கள் உங்கள் துயிலும் இல்லங்கள், உலகறியும் சாட்சியங்கள், உண்மையை புதைக்க புத்தனின் பிள்ளைகள் காட்டிய வித்தைகள், சத்தியம் சாகா வரம் கொண்டது காத்திருப்போம் பதில் வரும் வரை, நேர்த்தியாய் நெறிப்படுத்திய பயணம் வழிமாறி போகாது, பூக்களின் புனிதர்களே உங்கள் கனவுகள் ஈடேறும் என்று மாவீரர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த கவிதையை சொல்லி இருக்கின்றார். அதை தொடர்ந்து நிறைய கவிதைகள் நிறைய தலைப்புகளில் இதில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் சுவாரஸ்யத்தை மட்டுமே, சில விஷயங்கள் வாழ்க்கை அனுபவங்களை சுவாரஸ்யத்தோடு அவர் சொன்ன விடயங்களை கொண்டு நான் ஒரு 5 கவிதை இதில் சேர்த்திருக்கிறேன். அதில் முதலாவது கவிதையாக அவர் சொன்ன விடயத்தை நான் இன்று, அவர் சொன்ன வடிவத்தை, அவர் சொன்ன விதத்தை, சுவாரஸ்யமாக சொன்ன விதத்தை நானும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் அன்பு சார்ந்த ஒரு காதல் சார்ந்த விடயத்தை இவர் எப்படி சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். கவிதை வடிவில், அன்பின் மறுவடிவம் காதல், ஆனாலும் அது வெறும் வாதை, தேனாய் இனிக்கும் தெம்மாங்கு பாடும் தெள்ளு தமிழால் கவிதை பாடும், வல்லவனாக்கும் நல்லவனாக்கும் உலகை உன்னதமாக்கும், நரகம் தெரிவதில்லை சொர்க்கத்துக்கு நிரந்தர மல்டி விசா தந்து மருட்டும், வெந்து போகும் மட்டும் நினைவில் வந்து வந்து சிந்தைக்கு களிப்பூட்டும், கையிருப்பு கரைய கையிடுக்கில் நின்றவள் காணாமல் போய்விடும் அற்புத அவலம் நிகழும், காதலர் வாழ்வை வசந்தமாக்கிட விளைத்த விற்பினிகள் வலியவே வளைந்ததை மலிவாய் பார்த்து நம்பிக்கை கயிற்றறுக்கும் கைங்கரிய வித்தைகள் களை கட்ட தம்பிமாருக்கு சுவை மாறும், தேன் புளிக்கும் தமிழ் பிழைக்கும் கவிதை கசங்கி கண்ணீர் வடிக்கும், காவியம் புதுக்கவிதை சொல்லும் சொர்க்கம் நாடு கடத்தும், நரகம் கதவுகள் திறக்கும், வல்லவன் வலது குறைவான் நல்லவன் கொல்லாதவனாவான், கரும்பு இரும்பாகும் நரம்பு புடைக்கும் வாழ்வு துரும்பாகும் மனிதம் மறைக்கும், மானம் விருந்துக்கு அழைப்பு விடுக்கும், காதல் என்பது சாதலின் தொடக்கம், காதலர் தினம் அந்திரட்டி தினம் என்று சொல்லி இருக்கின்றார். ஏன் அவருக்கு அது பிடிக்கவில்லையா என்னவோ என்று தெரியவில்லை. ஆனாலும் அந்த அன்பை அவர் ஒரு காதலர் தினத்தை ஒரு அந்திரட்டி தினமாக இதில் அவர் சொல்லி இருக்கின்றார். அவர் அப்படி சொல்லிவிட்டு தனக்கு ஒரு காதல் வந்த போது அந்த காதலை எவ்வளவு அழகாக திருப்பி அவர் இதில் சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். அது சொன்ன விதம்,
அடுத்த வீட்டு அம்பலத்தாரின் அழகு சுந்தரி அமலாவை முன்னுக்கு பின் என கலைத்தும் பந்தோபித்தும் இடைவிடாது கொடுத்தும் வித்தைகள் காட்டியும் விழிகளால் வீசிய வலைக்குள் விழுத்தப்பட்ட பாடுகள் ஆண்டவன் பாட்டை விஞ்சியது. மடக்கி முடக்கி மனதுக்குள் இறங்கும் வரை தொண்டக்குள் தீனியும் சரியாய் இறங்கவே இல்லை. பள்ளிக்காதல் படலை மட்டும் என்ற பாட்டின் பொருள் உணர்த்த பொத்தல் விழுந்த காதல் வலையில் வெறுவாயில் போன செவ்வாய் குற்றமதை காட்டி அமலா கைமாறி போனாள். அவளுக்காய் பக்கம் பக்கமாய் கிறுக்கின கவிதைகள் எக்கச்சக்கம் கிளியாமல் கிடக்குது 50 வருஷமாய். கண்ண குழி அழகி போட்டு தாட்ட காதல் இன்னும் தான் சாகவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அதாவது காதல் அந்திரட்டியாக இருந்தாலும் தனக்கு ஒரு காதல் வந்த போது அதை எவ்வளவு சுவாரஸ்யமாக சொல்லி இருக்கிறார் என்பது இதில் வந்த கவிதை. அடுத்ததாக, நாங்கள் சில விடயங்கள் எங்களை கைமாறி போனாலும் எங்களை விட்டு போனாலும் ஒரு மூட நம்பிக்கைகள் சில விடயங்களை சொல்லி நாங்கள் அதை சொல்லுவதுண்டு. இதனால் தான் இது இப்படி நடந்திருக்க கூடும் என்று சொல்கிறோம். அதையும் அவர் சில நேரங்களில் நான் தான் இந்த கவிதையை இதோடு தொடர்பு படுத்தியிருக்கிறது பொதுவாக அவர் சொல்லி இருந்தாலும் கூட அதுக்கு விதியின் தாண்டவம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை சொல்லி இருக்கிறார். பாருங்கள். பத்திலை வியாழன் பதியை விட்டு விரட்டும் என்று வீட்டுக்கு வரும் சாத்திரி செப்பிய வாக்கியம் இப்போ என் காதோரம் ஏதோ கேட்கிறது. செத்த வீட்டின் அறிகுறியாக நாய் ஊளையிடும். கட்டின கட்டையை சுற்றி சுற்றி பசுமாடு கத்தும். எத்தனை அறிகுறிகள் நம்பியவரும் உண்டு, அறிவிலிகள் என விரட்டியவரும் உண்டு. விதியை மதியால் வென்றதாய் இதிகாச கதைகளிலும் புராண கதைகளிலும் படித்தோம். பாம்பு கடித்து மாண்ட பிள்ளை உயிர்த்ததும், முதலை விழுங்கிய பிள்ளை மீண்டதும், 63 நாயன்மாரின் அற்புதங்கள் அட்டை படங்களாய் பாட புத்தகங்களை அலங்கரித்ததும், யாவற்றையும் நம்பியே தும்பியாய் போனது நம் இனம் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த மூட நம்பிக்கைகள் போனால் போகட்டும் என்றவாறு இந்த கவிதையில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து தொடர்ந்து நான் ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு கவிதையும் இதில் நான் தொடர்பு படுத்தி இருக்கிறேன். காரணம் என்னதான் நாங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாலும் கூட, காதல் அன்பு என்று அது இல்லாமல் போய்விட்டாலும் கூட அந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அவர் இதில் சொல்லி இருக்கின்றார். ஒரு நிமிஷம். பகுத்தறிவு என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தில் இருந்த கவிதை இது. இரட்டை திருக்கல் வண்டியில் பூட்டிய மாடுகள் இரண்டும் காட்டிய பாதையில் பயணமாகும். மாற்று கருத்தோ மாடுகளுக்கில்லை. கரடோ முரடோ கல்லோ முள்ளோ மேடோ பள்ளமோ மாடுகள் இரண்டும் ஒற்றுமையாய் ஓடும். சுமப்பது பாரமென சலித்தது கிடையாது. கடமையின் கட்டுக்குள் மடமைகள் மறந்து உடமையாய் மூக்கனான் கயிற்றின் குறி அறிந்து பயணம் தொடரும். வாழ்வும் சீராகிவிடும். அறிவுதான் 5. முறிவென்பது ஏது? மானிட பிறப்பிலோ முற்றிலும் வேறுபாடு. 6 அறிவு என்பதனாலோ அடிக்கடி குழப்பம். அதுவே நாளாந்தம் பழக்கமாகியதால் புரிந்துணர்வு புஷ்வானம். பூட்டிய நான் அறுத்து நான் என்ற அகம்பாவம் வீணை தலை தூக்க, சலனமும் சந்தேகமும் சங்கடமாய் தழைக்க, சந்தோஷ கேடாய் சதிர் ஆட, சமத்துவம் சரிந்திட சந்தி சிரிக்கும். சமூகம் ஒதுக்க சன்னதி தடுமாற, கடிவாளம் அருந்த குதிரை போல் அக்கம் பக்கம் பாராமல் அசிங்கமதை பூசி அநாகரிக வாழ்வுக்குள் மானிடம் நுழைவதேன் என்று ஒரு கேள்வியாய் ஒரு கேட்டிருக்கின்றார். பகுத்தறிவு என்று பொறுத்தவரையில் 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அதை அவர் கவிதை வடிவில் அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்தது, இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், அதை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எப்போதும் என்பதற்கு கையெழுத்து என்ற தலைப்பில் பெண்களை மேன்மைப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையாக இருக்கின்றது என்று விட்டு ஒதுங்க கூடாது. பெண்களால் நிறைய விடயங்களை சாதிக்க முடியும். ஆகவே அதை தனது கவிதை வடிவில் சொல்லி இருக்கின்ற அழகு எப்படி என்றால், உயிர் எழுத்தின் உன்னதம் கை எழுத்தில் கட்டுண்டு தலை எழுத்தை மாற்றும் நிலை மாற உலை மகளே. மாங்கல்யம் வெறும் சடங்கு, தாம்பத்தியம் புரிதலின் கதவு. இவை இரண்டுக்கும் அப்பால் இதயம் என்ற ஒன்று இருக்கு. அந்த அறையினை திறந்திட சந்தோஷம் என்ற சாவியை பத்திரப்படுத்தி வை மகளே. இயற்கையாய் வீசும் தென்றலை சுவாசிக்க மறுத்தால் மூச்சு திணறும், முடிவும் மாறும். பாராமுகமா இருந்தால் வீட்டு கிணற்றில் மட்டுமல்ல உள் வீட்டுக்குள்ளும் பாசி படரத்தான் செய்யும், அடிக்கடி வழுக்கவும் செய்யும்.
அங்கே கழுவுகின்றாய், இங்கே பேசுகின்றாய், காலம் கனியும் கோலம் மாறும், சமூகத்தில் அக்கறை உள்ளவள், அதனால் தான் கரங்களில் செங்கலம் தாங்கினாய், விண்கலம் தாவினாய். கண்ணை கவரும் காட்சிப்படியில் நின்று தன்னை மாற்றிக் கொண்டவள் பெண், விண்ணை தொடும் வல்லவளாய் மாற்றம் கண்டவள் பெண். மண்ணை காக்கும் மாமணியாய் ஏற்றம் கண்டவள் பெண், மனித மனங்களை அழகுபடுத்த முடியாமல் போய்விடுமா? சலிப்பை விரட்டு, சக்தியை திரட்டு, புத்தியை உருட்டு, வாழ்க்கை இனிக்கும், வசந்தம் வீசும், வையகம் துலங்கும், உறைந்த உள்ளம் உன்னதம் கொள்ளும், விவாகரத்து விடியலுக்கு துணை போகாது, வேதனையின் திறவுகோலாகி விடும் மகளே என்று பெண்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கின்றார். அதாவது பகுத்தறிவு கொண்ட விலங்குகளும் சரி, மனிதர்களும் சரி, வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்குள் போனாலும் கூட இந்த வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக தூக்கி எறிந்து விடாதீர்கள், பெண்களால் நிறைய விடயங்களை சாதிக்க முடியும் என்று தனது கவிதை மூலம் அது சொல்லி இருக்கின்றார். இவ்வளவு பிரச்சனையான ஒரு வாழ்க்கைக்குள் நாங்கள் எப்படியான மனிதர்களுக்குள் நாங்கள் அந்த வாழ்க்கையை உடைத்துக் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்பதற்கு பச்சோந்திகள் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை சொல்லி இருக்கின்றார். நான் இந்த கவிதையோடு இதை முடித்துக் கொள்கிறேன். காரணம் நேரம் அளவு போதுமோ தெரியவில்லை. பச்சோந்திகள் என்ற தலைப்பில் அவர் சொல்லி இருக்கும் கவிதை எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக, அறிவுரை வழங்கக்கூடியதாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கையேந்தி பிழைப்பதில் வல்லவர், செஞ்சோற்று கடன் மறந்தவர், வாய்ப்புகள் வசப்படும் வரையில் வாய்வலிக்க வாழ்த்துவார், மெய் சிலிர்க்க பொய்யுரைப்பர், கொண்ட கொள்கை கோலோச்ச நின்ற இடம் மறந்திடுவர், கண்டபடி கதையளப்பர், பக்குவப்படும் வரையில் பல்லக்கும் தூக்குவார், பாராட்டி பழகியோரை நாளாந்தம் பகுடிவதை பொருளாக்கி பல்லுக்கு பதமாக்கி பரவசம் அடைவார், சந்திக்கு சந்தி தூங்கி தம் புகழ் பாடும் பணியில் காலங்கள் ஓட்டுவார், காற்றினில் கலையும் கோலங்கள், நீர்மேல் வரைந்த கோடுகள், விவரமறியா விட்டில் பூச்சிகள், முட்டி மோதி அழிவதை பாடமாய் பார்க்க தவறி தம் வாயால் கெடும் தவளைகள், தனித்துவம் என்பது மகத்துவம், எட்டடியில் எட்ட நினைத்தால் பயிற்சியும் முயற்சியும் எம்மாத்திரம், இலட்சியம் இல்லாத வாழ்க்கை எண்ணெய் இல்லாத விளக்காகும், காலம் விழித்திருக்க வீண் தாளம் போட்டு கரையாதே, தேசம் விடிய உடன் தேவைகளை தேடு, வேஷம் கட்டி நாசம் செய்யாதே, நாவினை அடக்கு மறுத்தால் நங்கூரம் போடு, தேடு தேடிக்கொண்டே இரு, நாடு நல்லதையே நாடு, நல்லவனாய் வல்லவனாய் வாழ்க்கையில் உயர்ந்திட வழிகள் வழி சமைக்கும் என்று சில நிறைய விடயங்களை இதில் சொல்லி இருக்கின்றார். சமூகம் சார்ந்து, வாழ்க்கை சார்ந்து, போட்டிகள் என்ற நிறைய விடயங்கள் எல்லாம் இதில் நிறைய விடயங்களை சொல்லி இருக்கின்றார். எனக்கு இருந்த நேரத்தில் இதில் சிலவற்றை தான் உங்களால் என்னால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஆகவே இந்த நாடக கலைஞருடைய கவிதையிலும் வாழ்க்கையிலும் நிறைய வழிகள் இருக்கின்றது. அன்பு சார்ந்து, வாழ்க்கை சார்ந்து, அரசியல் சார்ந்து, எமது தாய் நாடு தேசங்கள் சார்ந்து நிறைய கதைகள் இதில் கவிதைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் இது. வசதி பட்டால், வாய்ப்பு கிடைத்தால் தொடர்பு கொண்டு, நீங்கள் முகநூலில் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எனக்கு கிடைத்த இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த கவிதைகளை பகிர்ந்து கொள்வதற்கு பைந்தமிழ் சாரல் அமைப்பாளர்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சுஜி ரமேஷ் அவர்களே. உண்மைதான், நேரம் போதாது. ஆனால் இப்படியான ஆய்வுகளுக்குள் செல்லுகின்ற போது, நேரத்தை அதிகமாக ஒதுக்கின்ற போது இந்த இணைப்பில இருக்கின்றவர்கள் நாங்கள் இழக்கின்ற வாய்ப்பு ஏற்படுகிறது. அதனால் தான் நாங்கள் சுருக்கமாக ஒரு குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ளேயே இதை முடிக்க வேண்டும் என ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போன்று இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பான மாதம். அதற்கு காரணம் தீபாவளி, கந்தசஷ்டி கவசம், சூரன் போர், கார்த்திகை தீப விளக்கீடு, அதோடு மறவர்களின் நினைவு நாள் வருகின்ற மாதம், கார்த்திகை பூவினுடைய மாதமும் இந்த மாதம்தான். இப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட மாதத்திலே இந்த புத்தகத்தை எழுதிய அந்த ஆசிரியருக்கும் நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக இந்த இணையத்தினூடாக இணைந்திருக்கின்றவர்கள் இதை பெற்று பயனடைவார்கள் என்ற நம்பிக்கையின் நோக்கத்தில்தான் இப்படியான ஆய்வுகளை செய்து வருகின்றோம். உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் பைந்தமிழ் சாரலின் அழைப்பை ஏற்று வருகிறது சிறப்பித்தமைக்காக பைந்தமிழ் சாரல் சார்பிலே எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. அடுத்ததாக இந்த இணைப்புக்கு நாம் அழைப்பது இவர் பலமுறை நம்முடைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்தவர் திரு தட்சணாமூர்த்தி குமரேந்திரன் அவர்கள். இவர் தாயகத்தில் இணைவிலை சேர்ந்தவர். தேவ அபிரா என்ற புனைப்பெயரில் தனது கவிதைகளை எழுதி வருபவர். இவர் நெதர்லாந்தில் நோய் நிர்ணய எக்ஸ்ரே
கதிர் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றி வருகின்றார். இவர் 90களில் இருந்து செயற்பட்டு வரும் எழுத்தாளர், கவிஞர். இவரின் இருள் தின்ற ஈழம் என்னும் கவிதை நூல் கனடிய இலக்கிய வட்டத்தில் 2012 விருது அந்த வட்டத்தினால் விருது வழங்கி கவனிக்கப்பட்டது. சரிநிகரிலும் குளோபல் நியூஸ் இணையதளத்திலும் எழுத்தாளராக இருக்கும் இவர் பல அச்சு மற்றும் இணைய சஞ்சிகளுக்கு தனது படைப்புகளை வெளியிட்டு வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இன்று இந்த எங்களுடைய அரங்கிலே ஆய்வு செய்ய இருக்கின்ற நூல் கட்சுரா எழுதிய இயேசுவில் அறையப்பட்ட சிலுவை என்கின்ற நூலை ஆய்வு செய்ய இந்த அரங்குக்கு வருமாறு அவரை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் திரு தட்சிணாமூர்த்தி புவனேந்திரன் அவர்களே. நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கு எனது வாசிப்பினோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற புத்தகம் கவிதை நூல் படைப்பாளி கட்சுரா அவர்கள் எழுதிய அல்லது இயேசுவில் அறையப்பட்ட சிலுவை என்கிற கவிதை தொகுப்பாகும். கட்சுரா பற்றி ஒரு சின்ன விஷயம் சின்ன அறிமுகம் செய்ய வேண்டும். கட்சுரா அவர்கள் புலம்பெயர்ந்து கனடாவில் வாழும் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி, செயலாளி. அவர் அண்மையில் டிஸ்கனெக்ட் சொல்ற ஒரு கட்டுரை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அவரது கட்டுரைகளின் தொகுப்பு. மற்றது அவர் என்கே ரகுநாதம் என்ற ஆவண தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார். என்கே ரகுநாதம் என்ற ஆவண தொகுப்பு சாதிய போராட்டங்களில் ஈடுபட்ட என்கே ரகுநாதன் அவர்கள் பற்றிய ஒரு ஆவண தொகுப்பாகும். இனி நான் நேரடியாகவே என்னுடைய வாசிப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு நல்ல பேச்சாளர் இல்லை என்றபடியால் எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கிறேன். படைப்பாளி கட்சுரா அவர்களின் அல்லது இயேசுவில் அறையப்பட்ட சிலுவை என்ற தொகுப்பை பற்றிய என் மனப்பதிவை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். கட்சுரா புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்கிறார். எனக்கு சொன்னபடியே அந்த பகுதியை தவிர்த்து விடுகிறேன். அவர் இந்த பேச்சில இந்த கட்டுரையில அவர் விரும்பிய படிக்கு அவரை கவிஞன் என்று அழைக்காமல் படைப்பாளி என்று விളിப்பது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். இத்தொகுப்பு கவிதைகளையும் கவிதைத்தன்மையுடைய சில பத்திகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. பந்திகளை படைப்பு ஒன்று எதனை சொல்ல வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் வாசிப்பு முழுமை பெறுகிறது. வாசிப்பின் நோக்கமும் அதுதான். இலக்கியம் மனிதரை உணர்வு நிலைக்கு இழுத்து சென்று பின் அறிதல் நோக்கிய பாதையை சுட்டி விடுகிறது. படைப்புகளின் சொல்முறை, அழிக்க முறை அல்லது வடிவம் எதுவாக இருந்தாலும் வாசிப்பின் பயன்நிலை அதுதான். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்னும் போது தோன்றும் உணர்வு நிலையை கடக்கும் போது இல்லை, சிலுவைதான் இயேசுவில் அறையப்பட்டிருக்கிறது, அவர்தான் அதையும் தாங்குகிறார் என்ற அறிதல் நிலையை அடைகிறோம் இல்லையா? இத்தொகுப்பில் 3 வகையான கவிதைகள் இருக்கின்றன. ஒன்று, தமிழீழ விடுதலை போராட்டத்தின் இருண்ட பக்கங்களை தன்னுணர்வாகவும் புறநிலை உணர்வாகவும் முன்வைக்கும் கவிதைகள். இத்தகைய கவிதைகள் அணைப்பதற்கும் யாருமற்ற இருளிலும் ஒளிர்கின்ற நிழல்கள். 2வது வகை வாழ்வு பற்றிய தத்துவ விசாரங்களை இருண்மைத்தன்மையுடன் முன்வைக்கும் கவிதைகள். இவை அலையில் மோதும் துளியாக, கண்ணாடிக்கு வெளியே இருக்கும் நானா, கண்ணாடி சில்லுக்குள் குலைந்த உருவா, கால்களின் கீழே கடலாக தீவுகளாக பிரிகின்றன. 3வது புலம்பெயர் பெயர்வு தமிழ் கவிதைக்குள் கொண்டு வரும் ஆட்சி மற்றும் அகமாற்றத்தை குறிக்கும் கவிதைகள். இவை தவிர இந்த கவிதைகள் அனைத்துக்குள்ளும் பெண் விடுதலை மற்றும் சாதிய ஒடுக்குமுறை தொடர்பான குறியீடுகளை வலிமையாக வெளிப்படுத்தும் கூறுகளும் பொதிந்திருக்கின்றன. 1989ஆம் ஆண்டு மல்லாவி பகுதியில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட 15 வயதான யமுனா என்னும் சிறு சிறுமிக்கு இந்த படைப்பை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். தன் மீது துரோகி என குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதோ தான் கொல்லப்படுவதோ கடைசி வரை அவளுக்கு தெரியாமலே இருந்திருக்கிறது. சட்டத்தையும் நீதியையும் விடுதலையின் பேரால் தம் கையில் எடுத்துக்கொண்ட இளைஞர் கூட்டம் எந்தவித உணர்வு தெளிவுகளும் என்று பிரஜை என்று சொல்லும் இதை பாவிக்கலாம் இன்றி புரிந்த கொலைகளில் இதுவும் ஒன்று.
70களில் இறுதியில் தொடங்கிய ஆயுதம் தாங்கிய தமிழீழ விடுதலை போராட்டம் அறம், நியாயம், நீதி போன்றவற்றை காலப்போக்கில் இழந்து இராணுவவாதம் மிகுந்ததாக மண்மீட்பு என்ற ஒன்றிலேயே அதிகம் கவனம் செலுத்தியதாக மாறியது. இந்த மாற்றம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அநேகமான எல்லா ஆயுதம் தாங்கிய குழுக்களிலும் அவதானிக்கப்பட்டதையும் நாங்கள் இங்கு நிறைவு கூற வேண்டும். இதற்கு மறுபுறமாக சிங்கள பேரினவாத அரசும் அதன் போலீஸ் மற்றும் இராணுவ கட்டமைப்புகளும் அரசு ஒன்றுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வை இழந்து அரச பயங்கரவாதத்தையே வெளிப்படுத்தின. இவை இரண்டுக்கும் இடையில் இருந்த மக்கள் அடைந்த துன்பங்களும் இழப்புகளும் சொல்லி அடங்காதவை. ஒரு விடுதலை போராட்டம் உண்மையிலும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி எங்கள் போராட்டம் இருக்கவில்லை. அரசுக்கு எதிரான ஆயுதம் தாங்கிய மண்மீட்பு போராட்டம் என்ற ஒற்றை பரிமாணம் கொண்டதாக எங்கள் போராட்டம் இருந்தது, அல்லது அதிலேயே அதிகளவு கவனம் கொண்டதாக இருந்தது. சாதியம், பெண் விடுதலை போன்ற தளங்களில் ஆழமான பண்பாட்டு மாற்றங்களுக்கு எமது போராட்டம் அல்லது எங்களது போராளிகள் அல்லது எங்களது விடுதலை அமைப்புகள் வேலை செய்யவில்லை என்பதையும் இன்றைக்கு உணர தலைப்பட்டிருக்கிறோம். இத்தொகுப்பில் உள்ள கவிதைகள் அவற்றுக்கான குறிகாட்டிகளாக இருந்திருக்கின்றன. கடந்த காலத்தை இவ்வாறு புரிந்து கொள்வது என்பது கடந்த 3 தசாப்தங்களாக நிகழ்ந்த போராட்டங்களில் மரணித்த, காணாமல் ஆக்கப்பட்ட எந்த போராளியையும் எந்த மனிதரையும் கொச்சைப்படுத்துவதாக ஆகாது என்பது எனது ஆழமான நம்பிக்கை. கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் போராளிகளாகவும் படைப்பாளிகளாகவும் இயங்கியவர்களில் பலர் அப்போராட்டத்தின் கேள்விக்கிடமற்ற அதிகார சக்தியாக பிற்காலத்தில் தம்மை நிலைநிறுத்திக் கொண்டவர்களால், விடுதலை புலிகளால் அச்சுறுத்தப்படுகின்றனர், வாய் அடைக்கப்படுகின்றனர். இவ்வாறு வாய் அடைக்கப்பட்டு இருளாக்கப்பட்ட ஒரு தளத்திலிருந்து வரும் குரலாக இத்தொகுப்பு இருக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளையும் அவர்களை ஆதரித்தவர்களையும் தவிர இனியவர்களை துரோகிகளாக கருதும் போக்கு உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது. இப்போக்கு மாற்று கருத்துக்களை பேசவோ பரப்பவோ இருக்க வேண்டிய ஜனநாயக உரிமையை மறுதளிப்பதாக வளர்ந்தது. நாங்கள் தொடர்ந்தும் துரோகிகளாகவே இருக்கிறோம், ஆனால் எமது எதிர்நிலையில் மாவீரர்கள் தான் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என கட்சுரா இந்த தொகுப்பில் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும். இந்த தொகுப்பின் ஆரம்பத்திலேயே யுத்தத்தை ஆதரித்த எழுத்தாளர்கள் மீது தனது மிக கடுமையான விமர்சனத்தை வைத்து அவர்களின் தனிப்பட்ட குணநலன்களின் புரள்வையும் சுட்டிக்காட்டி தன்னை கட்சுரா அவர்களிடமிருந்து வேறுபடுத்திக் கொள்கிறார். அவர் இங்கே எந்த எழுத்தாளர்களையும் முகம் குறித்தோ அல்லது குறியிட்டோ காட்டுவதில்லை, கருத்து ஒன்றை மட்டும் தெரிவிக்கிறார். ஒரு இனத்தை, அதன் வாழ்வை, அதன் மொழியை அடையாளமே இல்லாமல் அளித்தவர்களாக அவர்கள்தான் அளித்ததாக குறிப்பிட்ட தொகுதி எழுத்தாளர்களை அவர் அடையாளப்படுத்துகிறார். இனங்களின் அடையாளங்களையும் மொழியையும் வாழ்வையும் அளிப்பதில் பேரினவாத அரசுகள் காட்டும் முனைப்பும் இங்கு குறிப்பிடப்பட்ட எழுத்தாளர்களின் நடத்தைகளுக்கு சமாந்தரமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் இங்கு முக்கியப்படுத்த முயலவில்லை என்பதையும் உணர முடிகிறது. இதனை எங்கு எப்பொழுது முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்ற தெரிவை செய்ய படைப்பாளியான அவருக்குள்ள உரிமையை இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டும். அடிப்படையில் ஒடுக்கப்படுபவர்கள் எப்பொழுதும் ஒடுக்கப்படுபவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் ஒடுக்குபவர்களின் முகம்தான் மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிக அடிப்படையான உண்மை. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒடுக்கப்படுபவரே இன்னொரு தளத்தில் ஒடுக்குபவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிற சக்தி, பெற்றுக்கொள்கிற அதிகாரம், அதனுள் உள்ள சமூக பிரிவுகளை அடக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதையும் காண்கிறோம்.
இது தமிழாக்களுக்கு மட்டும் இருந்த ஒரு பண்பு இல்லை. இந்த பண்பு உலகளாவியதாகவும் இருக்கிறது. அதனால்தான் உலகம் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் அதிகாரம் அற்றவர்களுக்கும் இடையிலான போராட்டத்தால் இயக்கப்படுவதாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் தம்மை மட்டுமே தமிழ் மக்களுக்காக போராடும் சக்தியை நிலைநிறுத்தி கொண்டு இலங்கை அரசுடன் புரிந்த போரை படைப்பாளி மிக கடுமையாக நிராகரிக்கிறார். அந்த நிராகரிப்பும் புலிகள் புரிந்த கொலைகள், சித்திரவதைகள் மீதான நிராகரிப்பும் கோபமும் தொகுப்பில் பரவி கிடக்கின்றன. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. இதய சுத்தியுடன் மக்களின் விடுதலையை நேசித்தவர்களை துரோகிகள் என ஒதுக்கும் போது, அவர்களை கைது செய்து சித்திரவதை செய்யும் பொழுது, கொலை செய்யும் போது ஏற்படும் துயரம், வலி, அச்சம், சிந்தப்படும் ரத்தம் போன்றவை எஞ்சி வாழும் மனித மனங்களில் துயரப்பாறைகளாக தங்கிவிடுகின்றன. துரோகிகளாக குற்றம் சுமத்தப்பட்டு வேட்டையாடப்படும் துயரம் உறுதியாகி பின் பாறையாகி மனதின் கரும் இருளுக்குள் இறுகிவிடுகிறது. தமிழர்களது விடுதலை போராட்டத்தின் ஒற்றை பரிமாணத்தை மட்டுமே தெரிந்து கொண்டிருப்பவர்கள் இத்தொகுப்பை வாசிப்பது அவசியம். இந்த தொகுப்பில் வர்ற சில கவிதைகளை வாசிச்சு இப்ப நான் அதை பற்றின என்ற உணர்வுகளையும் சொல்லிக் கொண்டு போறேன். ஒரு கவிதை இருக்கிறது. யுத்தம் எப்பொழுதும் நிர்வாணத்தை நோக்கியே அசையும். யுத்தத்தில் வெல்வதிலும் தோற்பதிலும் அதிகம் தரிசிக்க முடிவது நிர்வாணம். இராணுவ சிப்பாய்க்கு நிர்வாணம் குறித்து இருக்கும் அக்கறைக்கும் அவனால் சிறைப்பிடிக்கப்பட்ட போர்க்கைதிக்கு இருக்கும் அக்கறைக்கும் பெரிய வேறுபாடுகள் இருப்பதில்லை. இரண்டுக்கும் உயிரில் இருக்கும் அச்சத்தை போலவே, ஆசையை போலவே நிர்வாணத்திலும் அச்சம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஒன்று வெற்றி கொள்வதில் தான் அதன் இருப்பிடம் மாறுபடுகிறது. இந்த கவிதையில யுத்தம் எப்பொழுதும் நிர்வாணத்தை நோக்கி நகரும் என்ற வகையில் நிர்வாணம் என்பதை அவர் அம்மனம் அல்லது எல்லாவற்றையும் விளந்த நிலையை குறிக்க பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். நிர்வாணம் என்று சில ஒரு மெல்லிய ஞானமடைகிற நிலையையும் குறிக்கலாம், அல்லது எல்லாத்தையும் விளந்த அம்மன நிலையையும் குறிக்கலாம். மேற்கொண்டு கவிதையில் இராணுவ சிப்பாய்க்கு நிர்வாணம் குறித்து இருக்கும் அக்கறைக்கும் அவனால் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிக்கு இருக்கும் அக்கறைக்கும் பெரிய வேறுபாடுகள் இருப்பதில்லை என ஒரு வரி வருகிறது. எல்லாவற்றையும் இழத்தலில் இன்னும் அக்கறை இருக்க முடியும். இக்கவிதை அதன் சொத்தெரிவுகள் காரணமாக கருத்துருவாக்கத்தில் சிக்கல்களை கொண்டிருக்கிறது என்பது எனது உணர்வு. சில வேளை அது இந்த கவிதை பற்றி அது எளிய கட்சுரான் உரையாடும் போது அந்த தெளிவின்மை இல்லாமல் போகலாம். நிர்வாணம், அக்கறை ஆகிய இரு சொற்கள் என்ன அர்த்தத்தில் பாவிக்கப்பட்டுள்ளன என்பதில் தான் கவிதையின் பொருள் தங்கியுள்ளது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த கவிதையில் உள்ளது என்றால், இங்கே போர்க்கைதி என்ற ஒரு சொல்லை பாவிக்கிறதை ஒழிய போராளி என்ற சொல்லை பாவிக்கவில்லை. ஒரு இராணுவத்தால் கைது செய்யப்படுற போர்க்கைதி என்ற சொல்லை பாவிக்கிறார். அது மற்றொரு இன்னொரு விதம் பார்க்கக்கூடும். தற்செயலாக போராளிகள் இராணுவமாக இருந்தால் அவர்களால் கைது செய்யப்பட்ட அரசர் இராணுவத்துக்காரன் போர்க்கைதி. நிகழ்ந்த யுத்தத்தின் மீது மிக மிக புறநிலையான ஒரு பார்வையை தான் அவர் கொண்டுள்ளார் என்பதை மூலம் முன்வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கவிதையின் சாரத்திலே அதுவும் உண்டு. தவிரவும் எவ்வாறெனினும் போரில் எவருமே வெல்வதில்லை என்பதும் போரின் முடிவில் எல்லோரும் அமனமாகி விடுவோம் என்பதும் கவிதையின் உள்ளீடாக உள்ளது. இத்தொகுப்பின் 4வது கவிதையில் நாங்கள் எப்படி அதிகாரங்கள் புரியும் கொலைகளுக்கு உடந்தையானவர்களாக ஆகிறோம் என சொல்கிறார். உணர்வும் வன்முறை உணர்வும் எங்கள் அகத்திலேயே இருக்கிறதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். மரணத்தை நியாயப்படுத்துவதை விடுத்து வாழ்வை வேண்டும் கவிதைகளை அவர் நாடுகிறார். மரணத்தை ரசிப்பதும் மரணத்துக்காய் வாழ்வதும் கவிதையாய் இருப்பதை போல யுத்தம் நடந்த காலங்கள்ல எத்தனை சித்தர்கள் எண்ணிக்கணக்க தான் எங்களுக்கு முக்கியமா இருந்தது, வெற்றிதான் முக்கியமா இருந்தது. மரணத்தை ரசிப்பதும் மரணத்துக்காய் வாழ்வதும் கவிதையாய் இருப்பதை போல அதைத்தான் நாங்கள் கவிதை கொண்டாடி இருக்கிறோம். போர்க்காலங்களில் மரணத்தை வெறுப்பதும் மரணத்தை கொல்வதும் கவிதையாக இருக்கிறது என்கிறார். அடுத்தது இந்த சிலுவை முகம் என்ற கவிதை. இந்த கவிதை வெளிப்படுத்தும் வாழ்வு களமும் மனிதர்களும் தமிழ் களத்தில் இல்லாதவர்கள் இல்ல, தமிழ் பண்பாட்டு சொல்ற அந்த பண்பாட்டு களத்துக்குள்ள இப்படி மரங்களையும் ஒருபோதும் காண முடியாது. இது புலம்பெயர்வால தமிழ் கவிதைக்குள்ள வேற ஒரு முக்கியமான பண்பு.
வீடற்றவனாக வாழும் கிழவன் ஒருவனின் பாதுகாப்பில் வீதியில் வளர்ந்த லினோடா என்ற பெண்ணோட வர்ற உறவு பற்றின கதை இது, காதல் கவிதை. அவளின் காதலும் காமமும் கட்டுக்கள் இல்லாதவை. அவள் தன் சுதந்திரமான ஆன்மாவின் குரலை உயர்த்த தயங்காதவள். இந்த கவிதை பிரவாசிகை உங்களுக்கு விளங்கும். கலவி கூச்சலென அவள் சொல்வது உண்மையிலும் அவளின் பெண்ணின் ஆன்மாவின் குரல். இந்த கவிதையை வாசிக்கிறார். அந்த முழுமையும் இல்லை, அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும். வாழ்வின் உச்சம் என போற்றும் உனது ஒழுக்கம் கரைந்து வாழ்வின் உச்சம் என போற்றும் உனது ஒழுக்கம் கரைந்து எனது யோனியில் வழிகிறது. உன்னுடைய தூண்டுதலில் திளைத்து இருட்டறையின் மோகவாசல் வரை உன்னோடு ஓடி வரும் எனக்கு நேர்த்தியாக புணர்வது எப்படி என்பதை சொல். சாரையாய் சுற்றி உருந்து வரும் உன் கைகள் என் மார்புக்குள் நீந்தும் சிலுவையில் தரிக்கின்றன. அது ஒன்றுமில்லை, இயேசுவில் அறையப்பட்ட சிலுவை என்று நான் உனக்கு சொன்னதும் உனது ஒழுக்கம் ஒரு முறை சுருங்கியது. அந்த கடவுள் நம்பிக்கை அந்த உறவை ஒரு கணன்றது அல்லது சிலுவை என்றது. நிச்சயிக்கப்பட்ட வாழ்வில் நிச்சயிக்கப்பட்ட புனிதங்களுடன் காலம் தள்ளும் உனக்கு என்னுடைய கலவி கூச்சல் இடைஞ்சலாய் எப்பொழுதும் இருக்கட்டும். தன்னுடைய காமத்தையும் காதலத்தையும் உரத்த குரலில் வெளிப்படுத்துகிற துணிவு கொண்டவளாக அவள் இருக்கிறாள். இப்படியான அவள்களை நாங்கள் தமிழ் பண்பாட்டில் ஒரு சிறு காலத்துல பார்க்க முடியாது. இப்பொழுது நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கு. இங்கே ஒழுக்கம் என்ற பிரச்சனை மனித ஆன்மாவின் சுதந்திரம், பெண்ணின் சுதந்திரம். தொடர்ந்து இக்கவியை வாசித்து முடிக்கும் பொழுது ஆண் பெண் உறவின் புதிய ஒரு தளத்தை உணர்வீர்கள். கவிதையின் பின்பகுதி அவள் மரணம் வரையும் அவளுடனான காமத்திலும் காதலிலும் திளைத்திருக்கும் ஆணின் மிதப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறது. அடுத்த கவிதைக்கு போவோம். கிளத்தியின் குரலில் ஒலி பிரட்டை கள்ள மௌனத்தின் பின்னிருந்து எழும்பும் வன்முறை என்ற கவிதையின் கீழ் கவிதை இந்த கடைசி பதி இப்படி வருது. யுத்தத்தின் மீது சத்தியம் செய்த புதல்வர்கள் தமது துப்பாக்கிகளை தூக்கி பெண்களின் முலைகளை திரிகினார்கள். மௌனம் குருதியில் உறைய வாழ்வை அளிக்கிறார்கள். பெண் உடல் மீதெங்கும் விடுதலை. போராளிகள் பற்றியும் விடுதலை இயக்கம் பெண் விடுதலை பற்றி முன்வைத்த பிம்பங்கள் பற்றியும் இங்கே கேள்விகள் பிறக்கின்றன இல்லையா? ஒரு கிலிசு கட்டளைகிற தேசம் என்ற கவிதையில் போரையும் கூடவே சாதியையும் கொண்டு உருளும் கூட்டத்தில் அம்மணமாய் உலா வந்தேன் என்றும் வெடிமண்ணில் நிறைகின்றன மீசை முளைக்காத புதைக்குழிகள் என்றும் எழுதுகிறார். தமிழ் விடுதலை போராட்டம் யுத்தத்தை நடாத்தி கொண்டு சாதியத்தையும் பேணியது என்பதுடன் சிறுவர்களை யுத்த களத்துக்கு அனுப்பியது என்பதையும் அவர் இக்கவிதையில் குறியீடு செய்கிறார். அடுத்து இந்த கவிதை 19, அதுவும் ஒரு முக்கியமான கவிதை. இந்த கவிதையை எங்களுக்கிடையே நிறுவுகிற ஒரு துன்பம் அல்லது ஒரு நம்பிக்கையின் ஊடாக குறியீடாக்கி மிக அழகாக சொல்கிறது. நாங்கள் புழுவாய் புல்லாய் நாய் நரியன எல்லா மாதிரியும் மாறி மாறி வேஷம் தரித்து முடிந்து ஆகியாச்சு. நிலைமை மாற்றம் இல்லை. ஒவ்வொரு சங்காரத்தின் முடிவிலும் அவர்கள் வென்றார்கள். எம்மீது ஏற்றிய ஒவ்வொரு வேலிலும் அவர்களின் வெற்றி. நாங்கள் மட்டும் தோற்றப்பட்டோம். அடுத்து வரும் போர் நிறுத்த இடைவெளியில் அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில் வழமை போலவே அவர்கள் வெல்வார்கள். கூடவே எதிரியும் வெல்வான். நாங்கள் இடங்கள் தரித்து இன்னொரு சங்காரத்துக்கு தயாராய் இருக்கிறோம், இன்னுமாய் தோற்பதற்கு. இந்த கவிதையில் நாங்கள், அவர்கள், எதிரி என்ற 3 முனைகளுக்கு இடையில ஏற்படுற முரண்களை முன்வைத்து சாதிய ஒடுக்குமுறை பற்றி தான் இவர் இங்க மிக ஆழமா பேசுறாருன்றது எனது வியாக்கியம். இந்த கவிதை பற்றி எனது வியாக்கியானம். இங்கு நாங்கள் என்பது சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்களையும், அவர்கள் என்பது தமிழ் ஆயுததாரிகள் என்பதையும், எதிரி என்பது இளைஞர் ராணுவம் என்பதாகவும் கருதுகிறேன். இங்க சூர சங்காரம் என்றது குறியீடாக வருகிறது. சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் சூரனாகவும், கடவுள் அல்லது மதம் என்பதை அவர்களை ஒடுக்குவவர்களாகவும், அதன் பிரதிநிதிகளாக கடவுள் அல்லது மதம் அதை கடவுள் நம்பிக்கையின் பிரதிநிதிகளாக ஆயுததாரிகள் அல்லது எங்கள் சமூகத்தின் ஆதிக்க சாதிகளாக குறியீடு செய்யப்படுகிறது. இது ஒரு மிக அழகான.
இங்க 2 வரிகள் வேறு முக்கியமானது. நாங்கள் மட்டும் தோத்த கடிக்கு. விடுதலை போராட்டம் நிகழ்ந்த மண்ணில் இன்றைக்கும் சாதிய முறங்கள் தலையெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அது எங்கள் சமூகத்தின் ஆன்மாவில இல்ல எங்கள் சமூகத்தின் முகத்தில் இருக்கிற மிக மோசமான ஒரு கரை. இப்ப நேற்று கூட ஒரு ஊடகவியலாளர் ஒரு ஒரு நேர்காணல்ல இலங்கை வடகிழக்கில் இருக்கிற ஒரு கட்சியின் தலைவருடன் உரையாடல்ல சாதிய வரி கொண்ட வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். அவரும் அதை பற்றி எதிர்த்த வார்த்தைகளை உடனே அங்கே எதிர்ப்புகளை தெரிவித்ததாக அறிய முடியவில்லை. சில காலங்களுக்கு முன் வடகின் ஒரு கிராமத்தில் இந்த சாதிய கொடுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே சாதிய பிரச்சனை எங்கள் சமூகத்திலிருந்து வெளியேறிவிட்டது அல்லது ஈழ போராட்டத்தை தமிழ் தேசியம் அதை அந்த பிரச்சனை தீர்த்து விட்டது என்று சொல்றன்றது மிகவும் பிள்ளையான ஒரு தன்மை என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம் கூட. 2வது வரி இதுல கூடவே எதிரியும் வெல்வான். நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கோம். யார் வென்றிருக்கிறார்ன்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஒடுக்கப்படுகிற எந்த சமூக பிரிவும் தனக்குள் உள்ள ஒடுக்குமுறை கூறுகளை களைந்து மனிதத்தை உயர்த்தாத வரை அது தன் எதிரியிடம் தோற்றபடிதான் இருக்கும். எதிரிகளும் பெருகிக் கொண்டுதான் இருப்பார்கள். கவிதை 20 இலங்கை அல்ல இந்திய ராணுவம் ஊருக்குள்ளது என்றை குறைக்கும் கவிதையாக வாசிக்க முடியும். இக்கவிதையின் இறுதி பகுதி பின்வருமாறு முடியும். பாருங்கள் என்ன மாதிரி முடியும் சொன்னால், நாட்டிலார் எங்கே என கேட்கும் பெயருடன் இன்னும் என் பெண்ணாடை ஒரு பெண்ணாடை அல்ல பெண்ணாடை. ஒருவரை நீங்கள் ஊரில் எவ்விடம் என்று கேட்கும் பாரம்பரியம் எதனை குறிக்கும் என்பதை எல்லோரும் அறிவார்கள். இங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீர்கள், எந்த நாட்டில இருந்து வர்றீங்கன்னு சொன்னா அது அர்த்தம் வேற. ஊர்ல நீங்க ஒரு ஆளை பார்த்தீங்க எவ்விடம் என்று கேட்டா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இந்த கேள்வி எங்களோட சமூகத்துல சாவங்கள். கவிதை 19, 20, 48 அந்த கதைகளுக்கு தலைப்பில் என்றுடைய அந்த கவிதை இலக்கங்களை சொல்றேன். வாசிக்கும் போது படைப்பாளி கடந்த அரை நூற்றாண்டாக இலங்கையில் நிகழ்ந்து வரும் ஒடுக்குமுறைகளில் அரசு மேற்கொண்ட கொள்ளுகின்ற ஒடுக்குமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் புலப்படும். ஆயினும் இத்தொகுப்பில் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் உள் அவலங்கள் மீதே அவர் கவனத்தை குவித்திருக்கிறார் என்பதும் புலப்படும். அடுத்த கவிதை அவென்யூ பப்ளு பிகாசோ இல் ஊடருக்கும் மரணக்கூத்து என்ற கவிதை. இந்த அவென்யூ பப்ளு பிகாசோன்றது பிரான்ஸ்ல உள்ள ஒரு ஒரு கட்டடமா அல்லது வீதியா எனக்கு சரியா தெரியல, இருக்கலாம் நினைக்கிறேன். அப்ப அவென்யூ பப்ளு பிகாசோ இல் ஊடருக்கும் மரணக்கூத்து என்ற கவிதையில் உடலில் பச்சை குத்தி கொண்டுள்ள ஒருத்தியுடனான உரையாடலையும் உறவையும் விளக்கும் போது சில வேளை அவளிடம் தான் பச்சை குட்டிக்குள்ள செல்லும் போது வந்த உறவும் உரையாடலாகவும் இருக்கலாம். 3 நிமிடங்கள் உள்ளன. என்ன சொல்றீங்க? 3 நிமிஷம் இருக்கு. ஓகே, ரைட். அது மீனடப்பியல்வாத தன்மை கொண்ட சேரியலிஸ்டிக் சித்திரத்தை உருவாக்க கவிதையாக பரிமாணம் கொள்கிறது. இது பிக்காசோவின் ஓவியம் ஒன்றை பார்த்ததன் பின் உருவான கற்பனையா அல்லது படைப்பாளியின் வாழ்பருவத்தின் வழி உருவான கவிதையா என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. இது ஒரு ஓவியத்தின் அருட்டுணர்வால் வந்திருக்கும் எனின் அவ்வோவியத்தையும் கவிதையும் இணைத்து புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இந்த கவிதையின் பகுதிகள் உருவாக்கும் ஒவ்வொரு சித்திரத்தையும் புரிந்து கொண்டு கவிதையின் முழுமையை உருவாக்கி உணர தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு முடியவில்லை என்பதை நான் இங்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆயினும் பகுதியாக வேணும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆனால் தன்னளவில் முழுமையான அழகான ஓவியம் இக்கவிதை. இதுவும் தமிழ் கவிதைக்குள் புலம்பெயர்வு கொண்டு வரும் முக்கியமான ஒரு அடையாளம். இத்தொகுப்பில் உள்ள பெருமளவான கவிதைகள் இருண்மையானவை. ஒரு கவிதையில் வரும் பல வேறுபட்ட காட்சிகள் எவ்வவற்றை குறிக்கின்றன, அவற்றுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் கவிதை போட்டுள்ள முடிச்சுகள் அவ்வள சாத்தியம் தோன்றும். கவிதைகளை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் படைப்பாளியின் அனுபவத்தினை புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கும். படைப்பாளியின் அனுபவங்களுக்கு மூலமான களங்களை அறிந்திராதவர்களுக்கு இருமையான கவிதைகளை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். ஆயினும் தங்களது அனுபவங்களில் உள்ள ஏதோ ஒன்றை கவிதைகளுடன் பொருத்தி அவற்றை தம் வாசிப்பாக்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் படைப்பாளியின் ஆன்மாவை உலுக்கிய அனுபவங்களின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் கவிதையில் அதை நெருங்கி செல்வதற்கான வாசல்கள் இருக்க வேண்டும். அந்த வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கலாம். திறப்பை தேடுவது அல்லது உருவாக்குவது வாசிப்பவரின் பொறுப்பு. இதனை சொல்லும் போதே இல்லை,
எனது கவிதைகளுக்கு வாசல்களை நான் வைப்பதில்லை. வாசல்களை உருவாக்குவதே வாசிப்புத்தான். கவிதையின் முடிச்சுக்களை எப்பாடுபட்டாவது அவிழ்ப்பதுதானே வாசிப்பு என சொல்வதற்கு படைப்பாளிக்கு உரிமை உள்ளது. அந்த உரிமையை படைப்பாளி தொகுப்பில் அதிக இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இத்தொகுப்பை வாசித்து முடிக்கும் போது தமிழீழ விடுதலை போராட்டம் என்னும் பெருஞ்சிலுவை துரோகிகள் என நியாயமற்ற முறையில் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மீதும் அறையப்பட்டிருப்பதை காண்பீர்கள். இறுதியாக இந்த தொகுப்பில் என் மனதுக்கு மிக பிடித்த ஒரு கவிதையை மட்டும் வாசித்து நான் இந்த ஆய்வுரையை அல்லது இந்த விமர்சனத்தை முடிக்கிறேன். இந்த கவிதை இருண்மையற்றது, இதயத்திலிருந்து வருவது, ஆழமானது. நீரில் இருந்து தொடங்கிய உனது வார்த்தை என்னில் கசிந்த பொழுது என்று நான் வலுவெடுத்தது. சொல்லற்று போன போது கண்களால் வார்த்தைகளை உனக்குள் சாற்றினேன். நீ என்னை மன்னித்தாயா என் சின்ன மலரே? ஒரு பூவின் வதங்கிய சருகோடு சுருட்டியபடி குருசும் கொஞ்சம் மஞ்சளும் இன்னும் என் கையில் மீதம் இருக்கிறது. உனக்கு தெரியுமா அதன் பாரம்? 28 வருஷமாக அதனை காவி திரியும் எனக்கு சலித்து விட்டது. ஏதாவது தடவை அது என்னை காக்கும் என்ற உனது நம்பிக்கையை தொலைத்துவிட என்னால் முடியவில்லை. கரத்தையும் பாராது காவி திரிகிறேன். ஆனால் என் சின்ன மலரே எனக்கு சலித்து விட்டது. எங்கேனும் ஒரு கடலில், எங்கேனும் ஒரு சமாதியில் உன்னை கைவிட்டது போல அதனையும் நான் கைவிட வேண்டும். வழி மாறாதிருக்க காட்டை முறித்து அடையாளமிட்டது போல வந்த வழியெங்கும் அடையாளம் விட முடியவில்லை. நீரை முறித்து கருக்க வைக்க முடியாது. இலைகளைப் போல் நீரை முறித்து கருக்க வைக்க முடியாது. நீர் நினைத்த தெருக்களில் வார்த்தைகள் எப்பொழுதும் இளவாளித்துக் கொண்டே இருக்கின்றன. கணச்சூடு மொய்த்த என் பிஞ்சுடலை பிரித்தெடுத்து ஒரு கொடுத்தாயாய் ஏன் தத்து கொடுத்தாய்? உடலின் மொச்சைகளில் தானே வாழ்வின் ருசியாசை அதிகம். என்னை விட்டறிந்த வழிகளில் முறித்து மடித்த காடாய் தாய்களின் கால்கள். நான் நடக்கும் புதிய தெருக்களெங்கும் என் சின்ன மலரே உனது அம்மாக்களின் கால்கள் முளைத்து நிற்கின்றன. கால்களின் கீழே கண்ணாடி நீர் படிகம். கண்ணாடியில் உடைந்து நீரில் நடைகிறது அவர்களின் கால்கள். சின்ன மலரே உன் கால்கள் எங்கே நனைகின்றன? உன் கால்கள் எங்கே நனைகின்றன? பற்றி பிடித்து கேட்க 1008 கேள்விகளின் கைகளில் இருக்கிறது. நன்றி. நன்றி திரு தட்சிணாமூர்த்தி புரேந்தர் அவர்களே. கச்சுரா எழுதிய அல்லது இயேசுவில் அறையப்பட்ட சிலுவை என்ற நூலை இந்த பைந்தமிழ் சாரலிலே விமர்சனம் செய்ததற்காக எமக்கு மனமான நன்றிகள். இந்த புத்தகத்தின் அட்டையை முதல் பார்த்த போது இது முதல் புரியவில்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது விளங்க படுத்திய பிற்பாடு இறைமகன் இயேசு சிலுவையிலே தான் அறையப்பட்டார், ஆனால் இந்த புத்தகத்திலே இயேசுவில் அறையப்பட்ட சிலுவை என்று அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. இந்த புத்தகத்தை நிச்சயமாக வாங்கி எல்லோரும் படிப்பார்கள் என நம்புகிறோம். இந்த நேரத்தை பொருட்படுத்தாமல் எம்மோடு இணைந்து கொண்டு இந்த விமர்சனம் செய்தமைக்காக பைந்தமிழ் சார்பிலே மீண்டும் நமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். நன்றி. அடுத்ததாக இறுதியாக திருமதி கௌரி பரா அவர்களை நான் இந்த அரங்குக்கு அழைக்க இருக்கின்றேன். லண்டனில் சிட்டிசன் அட்வைஸ் பீரோ என்ற தொண்டு நிறுவனத்தில் கடந்த 11 ஆண்டுகளாக சமூக நீதிக்கான சட்ட ஆலோசகராக பணியாற்றி வருகின்றார். காய்கை சிறகினிலே மற்றும் தினக்குரல் போன்ற சிறு பத்திரிகைகளில் சமூகம் மற்றும் பெண்கள் உரிமைகள் சட்டங்கள் சார்ந்த கட்டுரைகளை எழுதி வரும் இவர் புத்தக விமர்சனங்களையும் கடந்த 6 வருடங்களாக முகநூல் பதிவுகளாக பதிவு செய்து வருகின்றார். பல ஆங்கில புத்தகங்களையும் விமர்சனம் செய்ததோடு அரசியல் பொருளாதாரம் பற்றி கட்டுரைகள் எழுதி வருகின்றார். கடந்த நிகழ்விலே ஒரு ஆங்கில புத்தகத்தை எமக்காக தமிழாக்கம் செய்து அதை விமர்சனம் செய்திருந்தார். இப்படிப்பட்ட திறமைகளை கொண்ட திருமதி கௌரி பரா அவர்களை நான் இந்த அரங்குக்கு அழைக்கின்றேன். ஆனா இராவி எழுதிய PKM என்கின்ற புகையிரத நிலையம் என்னும் நூலை ஆய்வு செய்யுமாறு அழைக்கின்றேன். இந்த புத்தகத்தின் அட்டையினுடைய பார்த்த போது அந்த நிலையம் என்கிற இடத்திலே அந்த லையன் ஐகாரம் எழுதப்பட்டிருக்கிற போது இது நான் காப்போத்தா உயர்தர பாடசாலையில் முன்பாகவே அந்த எழுத்து மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. இது ஏன் அப்படி எழுதப்பட்டது என்பதை அவரோடாகவே தெரிந்து கொள்வோம். வாருங்கள் திருமதி கௌரி பரா அவர்களே, இந்த அரங்கிற்கு அழைப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்.
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குலராஜனருக்கும் பவானி அக்காக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த புத்தகம் வந்து ரவி எழுதிய PKM என்ற புகையிரத நிலையம். நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு காலத்தை வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இம்மோர்டலாக்கி இருக்கிறார் அந்த எழுத்தை. இந்த எழுத்து மறந்து போன எழுத்து அதை இம்மோர்டல் ஆக்கணும்ன்ற யோசனையில சேர்த்துக்க கூடுமான நினைக்கிறேன். இவர் எழுதின புத்தகங்கள்ல இதுதான் நான் முதலாக வாசிச்சிருக்கிறேன். இவர் வந்து காலமாகி வந்த கதை, மற்றது பார்வைகள் 100, வீடு நெடுந்தூரம், ஆயுத வரி, 1958, கையொப்பம் போன்ற நாவல்களை எழுதியிருக்கிறார். தெரியுதா என்ன? ஓகே. இந்த புத்தகத்துல பின்னுக்கு அவருடைய ஒரு சிறு ஒரு உரை ஒன்று இருக்குது, இந்த பொழிப்புறம் மாதிரி. என்ன சொல்றாருன்னா, இது ஒருவரின் கதை அல்ல, ஈழத்தமிழ் சமூகத்தின் ஒரு கால கதை. ஈழத்தமிழர்களின் 30 ஆண்டு கால ஆயுத போர் வன்முறை மீது மோகம் கொண்ட மனநோயாளிகள் நடத்திய போர் அல்ல. ஆயுதத்தை கையில் இழன்று சிங்கள பெருந்தேச இனவாத அரசு பல ஏதுக்களை தமிழர் மீது திணித்தது. அவற்றில் ஒன்று சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்றால்தான் அரச உத்தியோகம் என்பது. இந்த படையல் பேசுவதும் அதனையே. தமிழில் 5ஆம் வகுப்பு வரையே படித்த ஒருவர் சிங்கள மொழியில் தேர்ச்சி பெறாததனால் தனது அரசாங்க உத்தியோகத்தை புகையிரத நிலையத்தில் சுமை தூக்கும் வேலை இழக்கிறார். அந்த இழப்பினால் ஏற்படும் வலியினை சொல்கிறது இந்த படை. இது வந்து 1966ஆம் ஆண்டுல இருந்து 1977ஆம் ஆண்டு காலப்பகுதியை காட்சிப்படுத்துகிறது. காலம் அளித்த சின்னமாமாவின் வாழ்வின் வரைபடம், இப்படித்தான் நான் இதை ஒரு 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 தலைப்புக்கு கொண்டு வரலாம்னா இப்படித்தான் என்னால கொண்டு வர முடியும். இப்ப சின்னமாமாவின் தலைக்கு மேல் பெருவெள்ளம், அவர் அதனையும் மீறி தலை நிமிர்ந்து நிற்கிறார். அப்படித்தான் பார்க்கிற எனக்கு தெரிகிறது. அவர் தான் விரும்பாமல் ஒருபோதும் மூழ்கி போக மாட்டார். அதாவது நாங்கள் வாழ்ந்த காலம் 1967 இருந்து 1977 என்ற காலத்துல அந்த ஊரில வாழ்ந்தவர்கள் ஒரு கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்திருக்கிறோம், ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறோம். அந்த சமூகத்துக்கு என்று சில கலாச்சாரங்கள், விழுமியங்கள், சில விதிகள் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த விதிகள் வந்து எழுதப்படாத விதிகளாய் இருக்கும். அந்த காலத்தில் சட்டங்கள் என்று பெரிதாக இருக்கவில்லை, சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டங்கள் என்று பெரிதாக இருக்கவில்லை. அது ஒரு காலனியத்துவ காலம் என்று சொல்லலாம். அந்த காலத்தில் மனிதர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இந்த ஆர்கானிக் சாப்பாடுகள் சாப்பிடுறது, இயற்கையான வாழ்வு வாழ்றதுன்றது பெரிய விஷயமாக இருக்குது. அது திரும்ப வரப்போகுது. அதைத்தான் இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் அதை எங்களுக்கு இப்ப போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்க அந்த முதலாளித்துவ பொருளாதார காலம் தொடங்கின பிறகு அவையல் தான் எங்களை மாத்தினது. இப்ப திரும்ப அதை கண்டுபிடிச்ச மாதிரி எங்களுக்கு சொல்லி அப்ப அந்த வாழ்க்கைய வந்து இதுல காட்சிப்படுத்தி இருக்கிறார். 1966 இருந்து 77 வரையில் உள்ள வாழ்க்கையை காட்சிப்படுத்தி. இது வந்து ஒரு குடும்பத்தின் கதை. அதாவது ஒரு பையன், ஒரு சின்ன பையன், அவர் தன்னுடைய சின்ன மாமாவை ஒரு ஹீரோவாக பார்க்கிறார். அந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் ஒரு குடும்பங்கள் இருந்தது. ஒரு ஆட்சி இருந்தா அவருக்கு 10 பிள்ளைகள் இருக்கும். அப்ப கடைசியா ஒரு தங்கச்சி தம்பின்னு சொல்லி சரியான க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்ப சின்ன மாமாவோட ஒருத்தர் எல்லா வீட்டுலயுமே மேலிருக்கிறார். அப்ப அவன் வந்து அம்மாவோட சரியான அந்யோன்யமாக ஒற்றுவாக இருக்கணும். அந்த சின்ன மாமாங்கிற அந்த பிம்பம் வந்து ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாக எங்களுக்கு தெரியாது. அது ஆண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக தெரியாது. அவர் வந்து கீரிமலையில போய் நீந்துவார். அவரோட உடம்பு நீந்தி ஒரு கட்டுமஸ்தான உடம்பாக இருக்குமா. அப்ப அவரை போல வரணும்னாலு இந்த ராசாங்கிற இந்த கதாபாத்திரம் இருக்கும். அது மாதிரி அவர் சைக்கிள் ஓடுறது, அப்படி நிறைய விஷயங்கள் அவர் செய்யறத பார்த்த சின்ன மாமா வந்து ஒரு ஹீரோ. அப்ப குடும்பம் ஒரு கோயில், அன்பே அது தெய்வம், குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும், உடல் பொருள் தனி மனித ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கூட்டு குடும்பத்துல வாழுறன்றது அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு கொலெக்டிவிஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம், அது கூட்டு கலாச்சாரம்.
இப்ப வந்திருக்கிறது இண்டிவிஜுவலிஸ்டிக் கலாச்சாரம். அப்ப நான் இப்ப அதை வாசிக்க இப்ப வந்து இப்படி ஆக்கள் இருக்க மாட்டேன். ஏனென்றால் எல்லோரும் தங்களோட சுதந்திரம், தங்களோட தேவைகள், தங்களோட விருப்பு வெறுப்பு என்று போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, அக்கா, இந்த ராசா என்ற இந்த கதை சொல்லுகிற அந்த பையன், மற்றது சின்னம்மாமாக்கு சின்னம்மாமாவும் பிறகு அவர் கல்யாணம் கட்டின அவருக்கு பட்டு என்று ஒரு அத்தை வார. அப்ப இந்த சின்னம்மாமா வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறார் தமிழ்ல. அதுக்கப்புறம் படிக்க விட்டுட்டார். அதுக்கு பிறகு அவர் ஒரு PKM என்கிற அந்த புளியங்குளம்ங்கிற அந்த புகையிற நிலையத்துல ஒரு குட்ஸ் ட்ரெயினில சுமை தூக்குற ஒரு ஆளாக இருப்பார். அவருக்கு அந்த வேலை நல்லா பிடிச்சு கொண்டது. அவருக்கு அந்த வேலை ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குது. அந்த உத்தியோகம் புதுசு லட்சணம்னு சொல்லுவோம் அந்த காலத்துல. அப்போ ஒரு அரசாங்க உத்தியோகம் இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு பலம், அது ஒரு மனோதைரியத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தரும். அந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு அரசு உத்தியோகம் செய்யற எல்லாருக்கும் அது தாங்கள் வந்து வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு செட்டில் ஆயிட்டோம், அப்போ ஒரு திருமணத்தை செய்யலாம், அவர்களுக்கு கொண்டு ஒரு ஸ்டேட்டஸ் அந்த சமூகத்துல அங்கீகரிக்கப்பட்ட நபர்களாக இருப்பார். அப்ப சின்னமாமா அப்படி இருந்து வாழ்ந்து வர காலத்துல இவர் இப்போ இவரை வெளியில கூட்டிக்கொண்டு போவார். இந்த அக்காக்கு அவருக்கு மன்னாசி பழம் வாங்கி கொடுப்பார், சம்பளம் முடிக்க நீச்சலுக்கு கூட்டிக்கொண்டு போவார். அப்படி நீந்த பழக்குவார், சைக்கிளோட பழக்குவார், அப்படி எல்லாமே செய்வார். அப்ப சின்னமாமான்றது பெரிய ஒரு ஹீரோ. அப்ப அவர் வந்து ஒரு காலகட்டத்துல அவர் பூமாதேவிங்கிற ஒரு மச்சாவனால காதலிக்கிறார். அந்த காதல் வந்து அவர் கைகூடாம போகுது என்றால் அவர் அந்த கேர்ளுக்கு வந்து செவ்வா குற்றம் இருக்குது. அப்ப அந்த செவ்வா குற்றம் சின்ன வயசுல இருந்தே அவர் 2 பேரும் சொல்லல, நீங்க 2 பேரும் கல்யாணம் கட்டணும் அந்த ஊர்கள்ல நடக்கிற விஷயம், அந்த காலத்துல நடந்த விஷயத்தை தான் பதிவாக இருக்கிறார். அதாவது அப்படியே சேர்த்து வைக்கிறது. அப்ப ஒரு ஆள் வீட்டை போய்க்க மருமகளேன்னு சொல்றது. அப்ப அப்படியே என்டோஸ் பண்ணி உங்களை வந்து அந்த வீட்டு மருமகளாக்கி அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்கானிக்காக நடந்து கொண்டிருக்கு. கடைசியத்தான் சாத்திரத்தை எடுத்து பார்த்தால் அவருக்கு செவ்வாய் குற்றம். அப்ப செவ்வாய் குற்றம் உள்ள பெண்ணை கட்டினால் நீங்க எல்லாம் செத்து போவியல் அப்படி இப்படின்னு பயன்படுத்தி அவர் அந்த காதலை முடிச்சு விட்டுருங்க. அப்ப சின்னமாமா வந்து அப்பவும் ஒரு லைஃப்ல நல்ல ஒரு விருப்பமுடைய ஆளாக, ஒரு வாஞ்சையுடைய ஆளாக இருக்கார். அப்ப அவர் படிக்கிற ஒரு பாட்டு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், அப்படி பாட்டு படிச்சு கொண்டிருப்பார். அப்ப ஒரு நிறைய பிள்ளைகள் பெற்று வளர்க்கணும் என்ற ஒரு ஆசையும் இருந்தது. அதோட அடுத்தது திருமணம், அந்த காதலித்தவளை கல்யாணம் கட்டணும், திருமணம், மற்றது வேலை, மற்றது இந்த குடும்பத்தோட ஒட்டி உறவாடுறது. இதுதான் அவற்றை வாழ்க்கை முறையா இருந்தது. திடீரென்று அவற்றை அந்த காதல் திருமணம் நடக்காமல் போகுது. அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து சிங்கள தேசத்துல போயிருப்பா. அவ திருமணம் முடித்த செவ்வாய் குற்றம் உள்ள இன்னொருவரை திருமணம் முடித்து ஒரு சிங்கள தேசத்துல போயிருந்து அங்கிருந்து இந்த சேகுவார கலவரத்தின் போது அவை திரும்பி வருவேணும். அப்ப ஒரு சின்ன இடத்துல சேகுவார கலவரத்தை பற்றி சொல்றாரு. அவர்கள் வந்து இந்த சிங்கள அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய ஒரு புரட்சிகர அமைப்பு. அவ சிங்களவர் தமிழருக்கு எதிரானவர்கள் அல்லன்றது அந்த சேகுவார கலவரத்தை பற்றியும் சொல்லி கொண்டு போறேன். அப்ப அந்த சின்னமாமா வந்து அந்த காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்க இந்த தனி சிங்களம் என்ற சட்டம் இருந்து, அப்ப அவர் வந்து சிங்கள எக்ஸாம் எடுத்து அதை பாஸ் பண்ணாதான் இந்த வேலையில நீடிக்க முடியும் ஒரு நிபந்தனை வருது. அவர் சிங்களத்துல அவர் 5ஆம் வகுப்பு படிச்சவர், தமிழே சரியா வராது. அப்ப சிங்களத்துல டெஸ்ட் எடுக்க போய் அவர் ஃபெயில் ஆகிறார். அப்ப அவருக்கு வேலை போன பிறகு அவருக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற ஒரு கவலை வருது. பிள்ளை இல்லாமயும் போகுது, வேலை இல்லாம போகுது, காதலிச்சு கைப்படப்படுறாரு. அப்ப அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிக்கிற நிலை வருது. பிறகு அவர் குடிக்க அடிமையாவார். ஆனால் அந்த காலகட்டத்துல அவ இந்த வைஃபை கொண்டு மாலையில எல்லாம் கட்டி கடைகளுக்கு கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருப்பார். அந்த காசை எல்லாம் குடிக்க பாவிச்சுறதால வைஃப் வந்து சாப்பிடாம போய் அவ வந்து இனி இல்லைன்னு ஒரு வறுமை கோட்டுக்குள்ள தள்ளப்படுற. அப்ப இந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு இந்த மாஸ்லோ தியரி ஆஃப் நீட்ஸ் என்ற அந்த கோட்பாடுக்குள்ள வச்சுதான் நான் இதை பார்த்தேன். ஏனென்றால் நாங்க சின்ன பிள்ளையா இருக்க ஸ்ரீலங்கால படிக்க அங்க ஒரு சமூக கல்வி புத்தகத்துல சொல்லி தெரிவிக்கணும், மனிதன் அடிப்படை தேவைகள் வந்து உணவு, உடை, உரை, அதுக்கு மேல போகாது அந்த லிஸ்ட், அவ்வளவுதான் சொல்லி தெரிவிக்கணும். ஆனால் உண்மையா மனிதன் அந்த மாஸ்லோ தியரி நீட்ஸ் அந்த முக்கோணத்தை பாத்தீங்கன்னா பிசியோலஜிக்கல் நீட்ஸ், மற்றது சேஃப்டி நீட்ஸ், அப்படி இப்படி போய் 5 நீட்ஸ் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு.
அப்ப கடைசியா வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து வரும். அப்ப அதை ரீச் பண்ணாதான் ஒரு மனுஷன் வந்து திருப்தியா முழு மனுஷனா ஒரு சமூகத்துல வாழ்ந்தார் இருக்கு. ஆனா இவருக்கு என்ன நடக்குதுன்னா கடைசி கட்டத்துல அவருக்கால அந்த 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 3வது நீட்ஸ், அதுக்கு உணவு உடைகள் இருக்குது. அடுத்ததாக அந்த காதல் கைகூடையில, அதுக்கு பிறகு சமூகத்துல அங்கீகாரம் இல்லாம போகுது, வேலை இல்லாம போயிட்டு. அப்ப அவரோட அந்த பிரேக் டவுன் ஆகி அந்த மேல இருக்கிற செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ன்றது அவரால் ரீச் பண்ண முடியாமல் இருக்குது. அப்ப இந்த 3 இல்லாத ஒரு மனுஷன் அப்படியே மேல இருந்து கீழே விழுவறன்றதான் சொல்லுது. அப்ப இவர் முதல்ல தொடங்கிக்க கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தின் 10 பக்கங்களுக்குள்ள அவர் சொல்றார், சின்ன மாமாவின் தலைக்கு மேல் வெள்ளம், அவர் அதையும் மீறி தலை நிமிர்ந்து நிற்கிறார். அந்த கீரிமலை குளத்துல குளிக்கிறார். அப்ப இந்த போய் பார்த்து கொண்டிருந்தா இப்படி எழுதுற, அப்படித்தான் பார்க்கிற எனக்கு தெரிகிறது, அவர் தான் விரும்பாமல் ஒரு நாளும் மூழ்கி போக மாட்டார். அதாவது ஒரு இந்த குடி என்று சொல்லுறது வந்து குடி போதை கடுமையாகிறது, ஆண்கள் குடி போதை கடுமையாகிறார்கள், அல்லது ஸ்மோக்கிங்கு கடுமையாகிறார்கள், ஏதோ ஒரு கேம்பிளிங்கு கடுமையாகிறார்கள், ஏதோ ஒன்று கடுமையாகிறார்கள் என்று சொல்லி அதை தடுக்கிறது இருக்குதாங்க. அது வந்து ஒரு புண்ணுக்கு மேல பிளாஸ்டர் போடுற ஒரு விஷயம் தான், தடுக்க போறது, குடும்பமா போய் தடுக்க போறது. கடைசியே இவன் வந்து பிசத்து துறைமுறை தான் புளியங்குளத்துல அந்த சிக்னல் இன்ஜினியரா சிக்னல் போடுற இடத்துல வேலை செய்யற மாதிரியும் அவருக்கு அந்த வேலை போன ஏக்கம், அங்க போகணும் ஏக்கம், புளியங்குளத்துல நிக்கிறேன் நான் இப்ப சிக்னல் போடணும் என்ன விழுங்காடி இவரை கடைசியா கட்டி வச்சு அவர் மனநோய் வந்த மாதிரி வந்த பிறகு இவரை கடைசியாக கட்டி வைக்கணும், வீட்டுல கட்டி வச்சு இவருக்கு அவர் சரிப்படுத்த மட்டும் கட்டி வைக்கணும். ஹலோ, அதுக்கு முதல் நான் சில விஷயங்களை சொல்லணும். இந்த பெண்கள் அப்படி அவங்க அந்த மாதிரி இதுல ஒரு பெண்ணின் ஸ்டோரியும் தான் இருக்குது. அந்த சினிமாமா மனைவி வந்து அத்தை, அவ வந்து இவருக்கு பிள்ளை பிறகு இல்லையாண்டு அவருக்கு தெரியும், அவருக்கு தான் பிரச்சனை, தனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனா அவ மெலடி எட்டு ஆக்கள் சொல்லுவினா, சில பேர் சொல்லுவினோம். அப்ப அவ மன நொந்து போவா. அந்த சமூகத்துல ஒரு பிள்ளை பிற காட்டி ஒரு பெண் தான் அது பெண்ணில தான் பிரச்சனை பண்ணி வைக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் சின்ன மாமா தொடும் போதெல்லாம் அந்த பூமாதேவி பேரு தான் சொல்லுது. ஏன்னா அவர்கிட்ட மைண்ட்ல அந்த காதலி என்னச்சு கொண்டுதான் அவ சொல்றது. அப்ப அவகிட்ட போக மாட்டா. ஆனாலும் அவருக்கு பிள்ளை புறக்கோணம் பண்ணதுக்காக அவருக்கு மாமையிட்டு கொடுக்குறது, சனட்ரிஜன் கொடுக்குறது அப்படி எல்லாம் செய்து கொண்டிருப்பா. அவளுக்கு அவ ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பா. இது ஒரு முரணான அந்த ஒரு விஷயத்த, இது எங்களோட மனம் அப்படி ரெண்டா பிரிஞ்சு வேணும் வேண்டாம் அந்த பெண் மனம் அப்படி ரெண்டா பிரிஞ்சு ஒரு இதுக்குள்ள ஒரு செட்டில் ஆகாம இருக்கிறது. அதை படம் முடிச்சு காட்டி இருக்கிறாரு. அப்ப இந்த பெண்கள் வந்து இப்ப இவர் ஒரு புளியங்குளம் அந்த ஸ்டேஷன்ல தான் இவருக்கு வேலை கிடைக்கும். அந்த ஸ்டேஷன் வந்து ஒரு காடான இடம். அங்க ஒருத்தருமே இல்ல, ஒரு சிங்கள குடும்பம் இருக்கு. அதோட சும்மா கதைப்பினம். இவர் வந்து இந்த ராசா வந்து ஒரு காவாவை பார்க்க போறார், ட்ரெயின்ல பார்க்க போயிருக்க. அவர் சொல்றா, அந்த அத்தை சொன்னார், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல ராசா, ஒருத்தரும் எனக்கு இல்லை, நான் தனியா தான் வாழுறேன்னு தான் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 4-5 வசனம் கூட பேசியதில்லை. பக்கத்து குவார்டர்ஸ்ல இருக்கிற ஆட்கள் சிங்களம், அவைகளுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது, கைப்பாசுதான். ஏதும் விசடம் என்றால் அவைகளுக்கு பலகாரம் கொடுப்பேன், அவைகளும் எனக்கு தெரியும். ஏனத்த சின்ன மாமா கதைப்பார் தானே, அவருங்க கதைக்கிற சாப்பாடு போடு, பாய விரி, தேத்தனி இல்லையோ ஒன்றதுக்கு அங்கால அவர்கிட்ட வசனங்கள் இல்லை. சிங்கள வீட்டை போய் விளங்குதோ விளங்கிலையோ ஏதோ கதைக்கிற, என்ன அவருக்கு வெறுத்து போச்சோ என்னன்னு சொல்லி சொல்ற சொல்லி அந்த அத்தை வந்து புலம்புறா. அதாவது அந்த காலகட்டம் ஒரு மாறுன்ற சூழல், இந்த 60களில் தான் இந்த முதலாளித்து பொருளாதாரம் அங்க வருது. ட்ரெயின் வந்த உடனே அந்த ஊருக்கு ஆட்களுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்ல வேலை கிடைக்குது. அப்போ ஒரு காடுகளுக்கு ஒரு சின்ன ஒரு குவார்டர்ஸ் இருக்கும், அதுல தனியை கொண்டே விட்டுறது. அப்ப அந்த வைஃப் வந்து இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 வசனம் பேசுறதே இல்லையன்ற அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சமூகத்துல பிரித்தெடுக்கப்பட்டு அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பெண்கள் இந்த
சோகத்தை இதுல படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். அப்ப கடைசியாக வந்து சின்ன மாமா இதுல ஒரு இறந்து போவார். அவர் வந்து இந்த கடலுக்கு குளிக்க போறேன்ன்ற மாதிரி போய், அல்லது தண்டவாளத்துல போய் படுப்பார், அல்லது கடலுக்கு குளிக்க போறேன்னு சொல்லி போட்டு அதுல போய் நீந்துற மாதிரி இருந்துட்டு அவர் கடைசியா செத்து போவார். மற்றது இந்த ரவி அருணாசலத்துல இருக்கிற இன்னொரு அவருக்கு எழுத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது தமிழ் பண்பாடுகளை அப்படியே எழுதுறது. இன்னைக்கு வந்து நாங்கள் தமிழ் பண்பாடுன்னு சொல்லிக்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் தமிழ் பண்பாடுன்னு நினைச்சு கொண்டிருக்கணும். அதுவுமே தமிழ் பண்பாடு இல்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் நேற்று முந்தின நாள் விளக்கீடு வந்து அந்த விளக்கீடை நாங்க விளக்கீடுன்னு தான் தமிழ்ல சொல்றோம். அந்த விளக்கீடு பேய்களுக்கு தான் நாங்க விளக்கு கொள்கை வச்சுட்டு பேய்களுக்கு அவிச்சு படைக்கிற ஒரு ஃபங்க்ஷனாத்தான் ஒரு விழாவாத்தான் அந்த காலத்துல நாங்க செய்தாங்க. கிழுவந்தடி எடுத்து அதை வளவு முழுக்க கொளுத்தி வச்சு கிணத்தடியில கொளுத்தி வச்சு அது ஒரு பேய்கள் சம்பந்தப்பட்ட அது பிதிர்கடன் செய்யற ஒரு விழாவாத்தான் செஞ்சாங்க. இன்றைக்கு அதுக்கு ஒரு மத சாயம் பூசி அதை கார்த்திகை தீபம் என்று சொல்லி நாங்க டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இந்து மதத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரியான இந்த வேள்வி கமனாவத்த வைரவர் வேள்வி ஆயிரக்கணக்கில் கிடாய்களும் நூற்றுக்கணக்கில் சேவல்களும் தலை கொய்யப்பட்டு விழுகிற நாளது மரக்கரையும்போர் தவித்து அனைவர் வீட்டிலும் அன்று இறைச்சிக்கறி சமைக்கப்பட்டது. இறைச்சிக்கறியிலும் இத்தனை வகையான வியப்பும் பல வீடுகளில் எழுந்தன. இறைச்சிக்கறி உண்ணும் அந்த நாளே ஒரு திருநாள் என பலரும் மகிழ்ந்த காலம் இது. ஆகவே இந்த நான் லாஸ்ட் டைம் ஒரு புத்தகத்தை சயின்ஸ் புத்தகம் எவால்விங் ஆர்செல்வ்ஸ் அந்த சயின்ஸ் புத்தகத்தை ரிவ்யூ பண்ணேன். அந்த புத்தகத்துல ஒரு விஷயம் நான் வாசிச்சது இதுல சொல்லலாம் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து நாங்க மாறணும் வேகனாக மாறணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது வந்து அந்த காலத்துல ஒரு 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 கோயில் அப்ப அந்த ஒரு சஸ்டெயின் பண்ற தன்மை எங்களோட சொசைட்டில இருந்தது, எங்களோட சமூகத்துல இயல்பாகவே இருந்தது. அடுத்தது வந்து அந்த புத்தகத்துல என்ன இருந்ததுன்னா, நான் ஒரு 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 நூற்றாண்டு காலமாக ஒரு சயின்டிஸ்ட் 2 பேர் ஒரு சமூகத்துல ஏன் டிவி டியூபர்குலோசிஸ் வந்து ரிசர்ச் செய்து கொண்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல பார்த்தால் அது ஒரு மீட் தட்டுப்பாடான காலகட்டம், வேட்டையாடக்கூடிய அந்த காலகட்டம் இல்ல, மீட் தட்டுப்பாடான காலகட்டத்துல தான் அந்த டிவி வந்தது. அப்ப அந்த பிரெயின்ல பார்த்தால் அந்த கிருமி அந்த டிவி பாக்டீரியா என்ன செய்திருக்கா, சும்மா டோமெண்டா இருக்கக்கூடிய பாக்டீரியா அந்த மீட் தட்டுப்பாடுள்ள காலத்துல பிரெயினுக்கு எனர்ஜி வேணும். அப்ப விட்டமின் பி உருவாக்குறதுக்காக தான் அந்த மேல் அப்பதான் நாங்கள் இது மட்டும் இது மேலுமா அது பரவ எல்லாருக்கும் அந்த பிரெயின் வந்து பிரெயின்ல அந்த B12 தயாரிக்கிறதுக்காகத்தான். அப்ப இந்த மீட் சாப்பிட்ட ஆக்கள் அல்லது அந்த கல்ச்சர்ல வளர்ந்த ஆக்கள் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வளவு அத்தியாவசியமானதுன்றது இந்த கதை அது பார்த்தது. மற்றது இன்னைக்கு வந்து நாங்க வளர்த்தா குடும்பி வளைச்சா முட்டைன்னு சொல்றோம், ஒரு வேகனா போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் அங்க போறது வேகனா போறோம்னு சொன்னா பிக் ஃபார்மர்ஸ் போல்ட்ரி ஃபார்மர்ஸ் அவையெல்லாம் அங்க போறது. அப்ப அப்படி இல்லாம ஒரு சஸ்டெயின் பண்ணக்கூடியதா ஒரு 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 காலகட்டத்துல நான் இப்ப ஒரு இதுதான் சாப்பிடுறது மச்சம் சாப்பிடுறது இல்லை அப்படியான ஒரு கலாச்சாரத்தையும் இதுல படம் பிடித்து காட்டியிருக்கார். இது வந்து ஒரு அரசியல் சமூகம், அந்த காலகட்டத்தில் பெண்கள் பட்ட துயர்கள், மற்றது எவ்வளவு அழகான வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அழகு, மற்றது அந்த ஒரு அரசினால் ஒரு சில மனிதர்களை பார்த்தோம்னா அவர்கள் அன்லக்கின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள், எல்லா விதத்தாலேயும் வாழ்க்கையில் வஞ்சிக்கப்பட்ட மனிதர்கள், எல்லாமே கைவிடப்பட்ட, எல்லாமே ஒன்று கூட கைகூடாவிட்டால் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக அதுல இருந்து ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் தான் பார்க்கணும். அந்த கதாபாத்திரம் தான் இந்த கதையில் வரக்கூடிய மைய கதாபாத்திரம். நன்றி, வணக்கம். நான் கன நேரம் மற்றது இந்த இவருடைய எழுத்து வந்து ஒரு சரளமான ஒரு அழகியல் கூடிய அந்த நிலவியல அந்த காலத்தை எல்லாம் நல்ல பதிவு பண்ணியிருக்க. சில பேர் எழுத்த வாசிச்சால் அந்த காலம் இருக்காது. இப்ப ஒரு 100 இயர்ஸுக்கு பிறகு இந்த புத்தகத்தை வாசிச்சு அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தா, அப்படி ஒரு சூழல் இருந்தா, இப்படியான ஊர்கள் இருந்ததா, இப்படியான உணவு பழக்கங்கள் இருந்ததா, இதுல கணக்கு ரெசிபி இருக்கு.
அதுல அந்த 60களில் நாங்க சமைச்ச சாப்பாடுகள் ஒரு ரச்சி அப்படி சமைக்கிறது, ஈரலை கொண்டு போய் அந்த தணலுக்கு வச்சுதான் சூடாக்க வேணும், ஈரலை கொண்டு போய் தாழ்ந்த எண்ணெய்க்கு பொறிக்கிறேன். அப்படி நிறைய நிறைய ரெசிபிகள் இருக்குது. ஒரு கருவாட்டு குழம்பு அப்படி வைக்கிறது, ஒவ்வொரு ஒரு காம்பினேஷன் அதுகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆகவே இது ஒரு 100 இயர்ஸுக்கு புற வாசிச்சா இல்ல அந்த காலத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா பேஜுக்கு மேல 1966 1977 அப்படி என்ன அந்த செய்வர கலவரம் எக்ஸாக்ட்லி எப்ப நடந்தது, அதெல்லாம் ஒரு புத்தகத்தை வாசிச்சா அந்த ஒரு அரசியல பிரிம்பா தேடி போய் நாங்க வாசிக்கிறது இல்லை. அந்த காலகட்டத்துல இது நடந்தது, இப்படி நடந்தது, இதுக்காக நடந்தது. அப்ப இது ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் ஆர்ட். நன்றி திருமதி கௌரி பெரா அவர்களே, உங்களோட நேரத்தை பொருட்படுத்தாமல் நம்மோடு கலந்து கொண்டு இந்த ஆய்வை செய்தமைக்காக நன்றி. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடிக்க வேண்டும், ஆனால் கனக விடயங்களை அடைக்க வேண்டும். இருந்தாலும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எமக்கு வழங்கியமைக்காக நன்றி. இனிவரும் காலங்களிலே அல்லது நாங்கள் அடுத்த ஒரு பரிமாணத்தை எடுக்க வேண்டும் என யோசிக்கிறோம். பைந்தமிழ் சாரல் ஒரு புத்தகத்தையே ஒரு கூடுதலான நேரம் அதை ஆய்வு செய்வதற்கான வழியையும் நாம் செய்வதற்காக திட்டமிட்டுள்ளோம். ஏனென்றால் இந்த புத்தகங்களை தொடர்ச்சியாக புத்தகங்களை செய்கின்ற போது மற்றவர்களுடைய பொறுமைகளை சோதிக்க கூடாது என்பதற்காகவும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க விரும்புகிறோம். இருந்தாலும் திறமாக செய்து தந்தீர்கள். உண்மைதான், அந்த காலத்திலே எப்படியெல்லாம் அது மாறி மாறி வந்திருக்கிறது. இன்றைக்கு அண்மையிலே ஒரு வீடியோ ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. சாட்டை அடி என்று இந்தியாவிலிருந்து வெளியிட்டிருந்தார்கள். ராவணனை ஒரு கெட்டவனாக காட்டியிருக்கிற காலம், இப்பொழுது ராவணன் அவன் 10 தலை உள்ளவன் இல்லை 10 கலை உள்ளவன் என்பதை சொல்கிறார்கள், புரிய வைக்கிறார்கள். அந்த பதிவை நான் பார்த்திருக்கிற போது எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி செக்குண செல்வம் அவர்களுக்கு கூட நான் அதை அனுப்பியிருந்தேன். அதில் இருந்த உண்மைத்தன்மைகள் எவ்வளவு தெரிகிறது, அதை எப்படி மூடி மறைத்திருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எல்லாமே இன்றைக்கு ஒரு நவநாகரிக ரூபத்திலே மூடி மறைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த புத்தகமும் ஒரு நல்ல ஒரு இதை தந்திருக்கிறது என்று சொல்றோம். எமது பூட்டன் 12 பிள்ளைகள் பெற்றான் என்று போய் இன்று நாங்கள் 2 பிள்ளை 1 பிள்ளைக்கு வந்து பிள்ளையே வேண்டாம் என்கிற நிலைமைக்கும் வந்து விட்டார்கள். இது எங்கே போகிறது என்றால், உண்மைதான் சனத்தொகை கூடிக்கொண்டு போனாலும் எமது சமுதாயம் என்று பார்க்கிற வழியிலே அது குறைவான வளர்ச்சியைத்தான் காட்டுகிறது என்பது நன்றாக தெரிகிறது. இன்றைய இந்த நிகழ்விலே ஆய்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த நால்வருக்கும் இந்த பைந்தமிழ் சாரல் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்விலே முதலாவது நூலை திரு நவரத்னம் சிவகரன் அவர்களும், 2வது நூலை திருமதி சுஜீர் ரமேஷ் அவர்களும், 3வது நூலை திரு தட்சணாமூர்த்தி புவனேந்திரன் அவர்களும், 4வது நூலை திருமதி கௌரி பெரா அவர்களும் ஆய்வு செய்திருந்தார்கள். என்ன ஒரு நேரில் ஆய்வு செய்வதற்காக இருந்தது, ஆனால் அவருக்கு ஏற்பட்ட தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த நூலை நாம் ஆய்வு செய்யவில்லை. மீண்டும் பல நிகழ்வுகளை, கவியார நிகழ்வுகளை நடத்த இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, அடுத்ததாக இந்த ஒரு கவிதையோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அதன் கவிதைக்கு பிற்பாடு உங்களுடைய இருந்து சில கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றேன். முத்தமிழ் வாழ்கவே நம்ம கொட்டுமுரசே. பாவலர் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் என்னுடைய ஆசான். திருச்சியில இருந்து எழுதிய கவிதை இது. 15 பாட்கள் கொண்டது, ஆனால் நான் முழுக்க வாசிக்க முடியாது, 2-3 வாசிக்கின்றேன். முத்தமிழ் வாழ்கவே நம் முரசு கொட்ட முத்திரையாய் மூத்தமொழி முன்னே நிற்க எத்திக்கும் மம்மக்கள் நன்றும் வாழ எம்மொழியும் யாங்கனுமே ஆளும் மன்றோ தித்திக்கும் பைந்தமிழே வழியும் காட்ட திகட்டிடுமே அமுழ்தமிமே தமிழின் முன்னே சித்தத்தில் நிறைவாகி சேர்மை கொண்டு சிந்தையிலை சிறப்பினையே ஊட்டும் தெய்வம் கத்தியின்றி அகிம்சையின்றி மொழியை காக்க களமிறங்கி போராடும் குணத்தை கொண்டு யுத்திகளும் பலவற்றை யுகத்தில் காண யுத்தமதில் நம் தமிழும் சேர்மை கொண்டு நித்திரையை நிம்மதியை நேயம் கொண்டு நித்திலத்தை தருகின்ற மொழியே வாழ்க முத்தமிழின் பெருமையை சொல்ல முத்திரையை பதித்திடுமே முரசே கொட்டு இயற்றமிழின் இனிமையினை கேட்க இன்னமுதம் சுவைதனினை நோக்கும் மன்றோ வியப்புடனே நோக்கிடுவர் பார்த்து விண்ணுலகை எட்டிடும் தமிழும் அன்றோ விண்ணுலகை எட்டிடுவிடும் தமிழோ அன்றோ இயற்கையில் மதிக்கின்ற நோக்கில் நோக்கி இன்பங்கள் பொங்கிடும் தமிழால் அன்றோ
மயக்கத்தை தந்துவிடும் என்றும் என்றும் மாத்தமிழரின் புகழிடம் ஈடும் இல்லை. மாத்தமிழர் ஈடும் இல்லை. இறுதியாக உத்தமர்கள் வாடுகின்ற உலகம் வேண்டும், உரிமைக்காய் குரல் கொடுக்கும் உறவும் வேண்டும், சொத்தான செந்தமிழை மாற வேண்டும், சொத்தான செந்தமிழே மாற வேண்டும், சொந்தங்கள் சொர்க்கத்தை காண வேண்டும், வித்தாக விரிச்சாக விதையாக வேண்டும், வித்தாக விரிச்சமாக விதையாக வேண்டும், வீரத்தால் முத்தமிழை காக்க வேண்டும், முத்தமிழே வாழ்கவென முரசம் கொட்ட முத்தாப்பாய் வணங்குதலும் வேண்டும் வேண்டும், முத்தாப்பாய் வணங்குதலும் வேண்டும் வேண்டும். நன்றி அன்புறவுகளே. நீங்கள் யாராவது இதிலே இந்த நூலை விமர்சனம் செய்தவர்களாக இருக்கலாம், யாராவது கருத்து தெரிவிக்க இருந்தால் 2 நிமிடம் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதன் பிற்பாடு இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அப்படி ஒரு சொல்றதா நீங்கள் விமர்சனம் செய்யறா செய்யலாம், அல்லது நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்றதுக்கான நன்றி நன்றி. இன்றைய இந்த நிகழ்வில கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும், குறிப்பாக யாழ் மண்ணிலிருந்து திரு சிவகரன் அவர்களுக்கும், மத்திய நெதர்லாந்து பிரித்தானிய பகுதிகளிலிருந்து இவங்களோடு கலைந்த அனைவருக்கும், இந்த முகலனூடாக இணைந்து கலந்து கொண்டு சிறப்பித்த பார்வையாளராக கலந்து கொண்டவர்கள், மற்றது இந்த சூம் செயலியினூடாக இணைந்து கொண்டு எம்மோடு இணைந்த பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், நூல் ஆய்வர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நீங்கள் கேட்டது பைந்தமிழ் சாரல் வழங்கிய விமர்சன அரங்கு 6. இந்த பைந்தமிழ் சாரல் வழங்கிய விமர்சன அரங்கு 6 கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கல்வியாளர்கள், நூல் ஆய்வாளர்கள், நூல் ஆர்வலர்கள் அனைவரோடும் இன்றைய நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் பவானி சர்க்குண செல்வம் அவர்களோடு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறிவிட்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பறிவிப்பாளர் ராஜ் குலராஜ். நன்றி, வணக்கம்.